பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவரும் அவருடைய இருக்கைக்கு வந்து வைத்திருக்குமாறு அப்படி மேடைக்கு பேச்சாளர்களை முதலாக மீனா மேடம் அவர்களை வருவதை நாம் வருகிறோம். அதனைத் தொடர்ந்து அனிதா மேடம் அவர்களை வருவதை நாம் வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து வித்யா அவர்களை வருவதை நாம் வரவேற்கிறோம். டீம் லீடர் சோபா மேடம் அவர்களை வருவதை நாம் வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களே என்ற தலைப்பில் விஜய் மிஸ் அவர்களை வருவதை நாம் வரவேற்கிறோம். பிரபா அவர்கள் வருவதை நாம் வரவேற்கிறோம். மேகலாதேவி அவர்களை வருவதை நாம் வரவேற்கிறோம். கவுன்சிலர் அவர்களை வருவதை நாம் வரவேற்கிறோம். மேடையில் வீட்டிற்கும் ஆண்டோரே சான்றோரே எதிரே வீட்டிற்கும் என் போன்றோரே உங்கள் அனைவருக்கும் இந்த மதிய நேரத்திலே அன்பான வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். முதற்கண் இறைவனை வரவேற்பதாக சங்கல்பம் கூட திருமதி ஜெயா அவர்கள். சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீராயுள் நிறைச்செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். அனைவரும் இருக்கை அமரும். வரவேற்பதும் உபசரிப்பதும் தமிழனுக்கே உரித்த சிறுக்கி. வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதற்காக நம் பள்ளியின் ஆசிரியை திருமதி ரஞ்சனி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வந்தாரை வரவேற்பது தமிழர் பண்பாடு. அதற்கிணங்க வந்தோர் அனைவரையும் வரவேற்க வந்துள்ளேன். ஆசிரியராய், முதல்வராய், மாவட்ட முதன்மை அலுவலராய் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு டி சுப்பிரமணியம் ஐயா அவர்களை எம் பள்ளி பட்டிமன்ற விழாவிற்கு முதல்வர் நடுவராக வரவேற்பதில் பேர் மகிழ்ச்சி கொள்கிறேன். வணக்கம் ஐயா. தாயாய் தந்தையாய் எங்களை வாழ்த்தி வழிகாட்டி வாழ வைக்கும் எம் பள்ளி தலைவர் மற்றும் தாளாளர் அவர்களை வருக வருக என மனமாற வரவேற்கிறேன். எம் பள்ளி முதல்வர், துணை முதல்வர், என்னுடன் பணிபுரியும் சக ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கிறேன். இத்துடன் எம் பள்ளி மாணவ செல்வங்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் அனைத்து விருந்தினர்களையும் மனமாற வரவேற்பதில் பேர்மகிழ்ச்சி கொள்கிறேன். இத்துடன் எனது இனிய திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலகமகிழ்ந்தோம் சகோதரி, வாழ்த்துக்கள். துறையூர் அருகே உள்ள கோட்டப்பாளையத்தில் பிறந்தவராம். இயற்பியல் பாடத்தில் முதுகலை படித்தவராம். முதுகலை ஆசிரியரால் பணியில் அமர்ந்தவராம். குன்னம் மற்றும் அனுப்பூரில் பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தனது கால் பாதச்சுவடுகளை தவிர்த்து நீங்காத நினைவுகளோடு ஏடிபிசியாக பணியாற்றி மாவட்ட கல்வி அலுவலராக வீட்டிலிருந்து தனக்கென்று தனி பாதை அமைத்து இன்று நம்மோடு இணைந்திருக்கும் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு நம் பள்ளியின் அன்னை தந்தையாம் தாளாளர் மற்றும் தலைவர் அவர்களை நினைவு பரிசு வழங்கி மகிழ்ந்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஆவோடு எதிர்பார்த்து கொண்ட நிலைவு இங்கே துவங்க இருக்கின்றது. நாம் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் நடுவராய் தலைவராய் இங்கே வீட்டிற்கும் ஐயா அவர்களிடம் நாம் இந்த பேச்சு முயற்சியினை துவங்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பட்டிமன்றம் துவங்குவாங்கிறது தலைவர் உரை. தமிழர் திருநாளை முன்னிட்டு
இன்று நடைபெறுகின்ற இந்த பட்டிமன்றத்திற்கு பதிவு கொடுத்திருக்கிற பள்ளியினுடைய தலைவர் அவர்களே, பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே, பள்ளியினுடைய கல்வி ஆலோசகர்களே, பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, ஏனைய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தையும் தமிழ் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தாய் வயிற்றிலிருந்து குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையினை தொட்டிலிட்டு தாய் தாளாட்டி பாடி உறங்க வைக்கிறாள். நமக்கெல்லாம் தெரியும், அந்த தொட்டிலே வண்ண வண்ண பலூன்லாம் தொகரப்பட்டிருக்கும். அதே போல குழந்தைகள் கீழே படுத்து விளையாடுற போது பக்கத்தில் கிளிகளை பழம் வைத்து நாம் விளையாட்டு காட்டு கொண்டிருப்போம். சிலர் நினைப்பார்கள், இந்த குழந்தைக்கு என்ன தெரிகிறது, என்ன தெரிய போகிறது, இதையெல்லாம் காட்டுகிறார்களே என்று. அது எதற்காக என்று சொன்னால், அந்த குழந்தை பக்கத்தில் இருக்கிற போது அந்த கிளிந்து போய் ஆடுகிற போது அந்த குழந்தையானது தன்னுடைய தலையை திருப்பி ஆட்டினால் காது கேட்பது என்பது அர்த்தம். அந்த குழந்தைக்கு காது கேட்கிறது, அப்பொழுது குழந்தை நன்றாக காதை கேட்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். அதே போல் பலூனானது இந்த காற்றிலே அங்கு அசைகிற போது அதை பார்த்து அந்த குழந்தை சிரிக்கும். ஒவ்வொரு கண்ணும் நன்றாக தெரிகிறது, சிரிப்பதை வைத்துக் கொண்டு மற்ற உணர்வுகளால் நன்றாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் நடத்தப்படுகின்றன. அவ்வாறு அந்த குழந்தையானது 2 ஆண்டு 3 ஆண்டு ஆகிற போது முதலாக தன்னுடைய தாயை பார்த்து அந்த குழந்தை சிரிக்கும். முதலாக தாயுடைய முகம்தான் அந்த குழந்தைக்கு தெரியும். அதை பார்த்து சிரிக்கிற போது உடனே தாயானவள் குழந்தைக்கு அம்மா என்று சொல், அம்மா அம்மா அல்லது அப்பா அப்பா என்று சொல் என்று அந்த குழந்தையிடம் சொல்வார்கள். அது உருவாகி கொண்டு கொஞ்ச நாள் கழித்து அதுவாக அம்மா என்று பேச ஆரம்பிக்கும். இந்த இடத்திலேதான் தாய் என்பவள் குழந்தைக்கு முதல் ஆசிரியராக ஆகிறார். அதான் பெற்றோர் என்பவர் ஆசிரியருக்கு முதல் குழந்தை. பேரண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர். இந்த இடத்திலே தாய் தன்னுடைய குழந்தைக்கு முதல் ஆசிரியராக ஆகிறார். அதன் பிறகு அந்த குழந்தை உண்ண ஆரம்பிக்கிறது. தாயானவள் சோறு ஊட்டுகிறாள். 3 ஆண்டு 3.5 ஆண்டு கழித்த பிறகு அந்த குழந்தையை கொண்டு போய் நம்ம மாதிரியான பள்ளியில எல்கேஜியில் சேர்க்கிறோம், அல்லது கிராம பகுதியாக இருந்தால் அங்கன்வாடி பள்ளியிலே போய் சேர்க்கிறோம். சேர்த்த பிறகு மதிய நேரத்திலே அந்த குழந்தைகளுக்கு சோறு ஊட்ட தெரியாது, ஊட்டிக்கொள்ள தெரியாது. அப்ப அந்த நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடி டீச்சர் ஆசிரியை அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுகிறார். அப்ப அந்த இடத்திலே ஆசிரியர் அந்த குழந்தைக்கு 2வது பெற்றோராக தான். அதனால்தான் சொல்றார்கள், மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர் அண்ட் டீச்சர் இஸ் த செகண்ட் பேரண்ட் என்று சொல்வார்கள். ஆகவே ஒரு காலகட்டத்தில் குழந்தைக்கு ஆசிரியா இருக்கக்கூடிய தாய், அதே ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு பெற்றோராக இருக்கக்கூடிய ஆசிரியர். இந்த இடைப்பட்ட இந்த தருணத்திலே தான் உங்களுக்கு பட்டிமன்ற தலைப்பு தரப்படும். அந்த மாணவனுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவக்கூடியவர்கள் பெற்றோர்களே என்று இந்த பக்கம் 4 பேரும் இல்லை இல்லை, பெற்றோர்களை விட மாணவனுடைய முன்னோட்டத்துக்கு காரணம் ஆசிரியர்களே என்று இந்த பகுதியில் 4 பேரும் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வாதத்தினுடைய அடிப்படையிலும் நீங்கள் பார்வையாளர்கள் உங்களுடைய கைத்தட்டல் மூலமாக, உங்களுடைய உணர்வுகள் மூலமாக, உங்களுடைய சிறப்புகளின் மூலமாக அதை வைத்துக் கொண்டு நான் நடுவர் என்ற முறையிலே இது யார் தீர்ப்பு வழங்குகிறேன் சொல்லி இந்த பட்டிமன்றத்தை தற்பொழுது அனைவருடைய அனுமதியோடும்
துவங்கி வைக்கிறேன். முதலாவதாக மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவக்கூடியவர்கள், பெரிதும் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களே என்ற தலைப்பில் முதலாக திருமதி மீனா, அதாவது இப்பள்ளியினுடைய தமிழாசிரியை, கணித ஆசிரியர் அவர்களை தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். போற்றுதற்கும் மிகுந்த வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இவ்வரங்கத்தின் நடுநாயகமாக வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, எதிரணியில் அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களா, பெருமைமிகு பெற்றோர்களே, மேலும் இவ்வரங்கத்தினை சிறப்பிக்க வந்திருக்கும் அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு வட்ட புதுப்பானை வாழெல்லாம் பால் பொங்க பட்டு புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கல் இது. இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இமய முதல் குமரி வரை இந்திய பெருமக்களை பெற்றெடுத்தவர் இந்திய தாய். கண் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி என தமிழ் மக்களை பெற்றெடுத்தவர் தமிழ் தாய். 10 மாதம் நம்மை எல்லாம் கருவில் சுமந்து நம்மை பெற்றெடுத்தவர் நமது தாய். ஏன் இவர்களை எல்லாம் தாய் என்று அழைக்கிறோம்? காரணம் உண்டு நடுவர்களே. தாய் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் மண்ணில் பிறக்க வைத்தாய், எண்ணில் வளர வைத்தாய், கல்வி கற்க வைத்தாய், கேள்வி கேட்க வைத்தாய், நிலை உயர வைத்தாய், உன்னை முறுக்கி வைத்தாய், என்னை செலுத்தி வைத்தாய், உன்னை சுருக்கி வைத்தாய், என்னை சிரிக்க வைத்தாய். ஒரு தாய்க்கு இத்தனை மகத்துவங்கள் உண்டு நல்வரையா அவர்களே. ஒரு தாயின் தியாகம் மிகவும் பெரியது. இதை ஒரு கதையின் மூலமாக நான் கூற விளைகிறேன். ஒரு நாள் ஒரு அம்மா தான் பிள்ளைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட கை அந்த உழைக்கும் கை பார்த்துருக்கீங்களா? காப்பு காய்ச்சிருக்கும், அங்கங்க தழும்புகள் இருக்கும். அந்த குழந்தை கேட்குது, அம்மா எனக்கு நீங்க சாப்பாடு ஊட்டுங்க, எனக்கு இந்த தழும்பு மேல அந்த சாப்பாடு பட்டு நீங்க ஊட்டும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, கண்ணா இது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது நீங்க தொட்டில தூங்கிட்டு இருந்தீங்க. அப்போ திடீர்னு வீடு தீப்பற்றிக்குச்சு. அப்போ உங்களை காப்பாற்றுறதுக்காக என் கை தீயில கருகிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை உணர்ந்து, நீங்க இனிமே எப்போ சோறு ஊட்டினாலும் எனக்கு அந்த தழுவுல பட்டுதான் எனக்கு சோறு ஊட்டணும்னு அந்த குழந்தை சொன்னச்சு. அப்போ ஒரு தாயின் தியாகம் மிகவும் மகத்தானது. தன் பிள்ளைக்காக தன்னுடைய உயிரையும் பணைய வைக்கும் மகத்தான தியாகம். என் தன்னைமாக ஒன்றும் இளைத்தவர்கள் இல்லையே. 10 மாதம் கருவில் சுமந்து குழந்தையை பெற்றெடுத்தேன். அந்த குழந்தைய தூக்கி அவங்க அப்பாட்ட கொடுக்குறாங்க. சந்தோஷமா ஏத்துக்கிறாரு, தோல்ல தூக்கி போட்டுக்கிறாரு. அப்ப ஆரம்பிக்குது அவரோட தியாகம். தாயின் தியாகம் 10 மாதம், தந்தையின் தியாகம் வாழ்நாள் முழுவதும். தன்னுடைய குழந்தைகளுக்காக இன்னல்களையும் கஷ்டங்களையும் அனுபவிப்பார், ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக உள்ளே மறைத்து வெளியில் சிரிப்பார். என்னுடைய தந்தையா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். இன்னொரு கதையின் மூலமாக இதை சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த மின்விளக்கு வெளிச்சத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம், வெளிச்சமா இருக்கு, உலகமே வெளிச்சமானது. ஒரு நாள் அது ஒருவர் கண்டுபிடிப்பினார்.
அது யாரும் தெரியுமா ஐயா உங்களுக்கு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு லெட்டர் வருது, அவங்க ஸ்கூல் டீச்சர் இருந்து. அதை வாங்கி படிக்கிறாங்க அவங்க அம்மா. அப்புறம் கேட்கிறாரு, அம்மா அதுல என்ன எழுதிருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, கண்ணா நீ ரொம்ப அறிவான குழந்தையா, உன் அறிவுக்கு நீ வீட்டுல இருந்தே படிக்கணும்னு சொல்லிட்டாங்க, நீ ஸ்கூல் வர வேணாம்னு சொல்லிட்டாங்கப்பா, அதனால நீங்க வீட்டுல இருந்தே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நம்பிடாரு அவரு. சரி நம்ம ரொம்ப அறிவான பிள்ளை, நம்ம வீட்டுல இருந்தே படிச்சுக்கலாம்னு சொல்லி படிச்சுட்டாரு. பல ஆண்டுகள் கழித்து அவங்க அம்மாவோட இறப்புக்கு பின் அந்த கடிதத்தை வந்து ஒரு பெட்டியிலிருந்து எடுத்து அதை படிக்கிறாரு. படிச்சுட்டு கதறி அழகாரு. அதில் இருந்த வாசகம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த கதைதான். அதில் இருந்த வாசகம், உங்கள் குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை. உங்கள் குழந்தைக்கு எங்களால் பள்ளிக்கூடத்தில் படிப்பு சொல்லி தர முடியாது. உங்கள் குழந்தையை நீங்கள் வீட்டிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியரால் நிராகரிக்கப்பட்ட குழந்தை. ஒரு தாய் தன் பிள்ளையை மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை என்று ஒரு ஆசிரியர் சொல்லும் போது அவரின் மனநிலை எந்த நிலைமையில் இருந்திருக்கும் என்பதை இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் பெற்றோர் அனைவரும் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆசிரியர் சொன்ன அந்த குழந்தையை 1000 கண்டுபிடிப்புகளுக்கு மேல் கண்டுபிடிக்க வைத்த பெருமை அந்த தாய்மையே சேரும். ஒரு தாயினால் மட்டுமே இதை செய்ய முடியுமையா? உதவிட்டு போயிடுவாங்க ஆசிரியர்கள், உங்க பிள்ளைக்கு என்னால பாடம் சொல்லி தர முடியாது. ஒரு குழந்தை மூலமாகவோ மூளை வளர்ச்சி இல்லை என்றாலோ அந்த தாயால் அந்த குழந்தையை ஒதுக்க முடியாதே. அவர் 10 மாதம் சுமந்து வலிக்க பெற்றெடுத்த குழந்தை, தாயால் எந்த குழந்தையையும் ஒதுக்க முடியாது. நடுவர் அவர்களே, ஏகலைவன் என்றவர் வேடன் இருப்பார். அவரின் கதை உங்களுக்கு தெரியுமா? ஏகலைவன். அவர் பிறவியில் அவர் அந்த மாணவன் ஒரு வேடன். அவன் வில்வித்தை கற்க ஆசை கொண்டு துரோணாச்சாரியர், இது வந்து இதிகாச கதை, துரோணாச்சாரியார்கிட்ட போறாரு. கேட்கிறார், தன்னோட ஆசையை சொல்றாரு, நான் வந்து வில்வித்தை கத்துக்கணும், எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அந்த காலத்துல ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதாவது குருவானவர் என்ன சொன்னா, சத்திரியர்களுக்கு மட்டுமே வந்து வித்தையை சொல்லிக் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில அவர் சொல்லுவாரு, அதை வந்து டைரக்டா சொல்ல மாட்டாரு, எனக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லைன்னு சொல்லிடுவாரு, நீ வேணா கத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு. சரிங்கயான்னு சொல்லிட்டு இந்த வேடன் என்ன பண்ணுவாரு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு துரோணமாகிய ஒரு சிலையை வடிவமைப்பார். வடிவமைச்சு அந்த சிலையின் முன்னே தன்னுடைய வித்தையை கற்றுக்கொள்வார். இதை அறிந்த துரோணாச்சாரியார் அந்த வேடனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீ எப்படி வந்து, அவன் வந்து ரொம்ப திறமை மிக்கவனா வந்துடுவார் அதுல வில்வித்தையில. அவரை கூப்பிட்டு கேட்கும் போது, நீ எப்படி கத்துக்கிட்டானே, நான் வந்து உங்களுடைய வித்தையை வந்து மறைஞ்சிருந்து பார்த்துதான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு என்ன அப்பவே பார்சியாலிட்டி ஆரம்பிச்சிருச்சுங்கய்யா. ஆசிரியர் மாணவர்களிடம் பாட்டும் பார்சியாலிட்டி, பிரிவினை. எப்படின்னா, வகுப்பறையில் தன்னுடைய மாணவன், தான் கற்றுக் கொடுத்த மாணவன் முன்னேற வேண்டும். தன்னிடம் கற்றுக்கொண்ட, அவனாகவே கற்றுக்கொண்ட மாணவன் முன்னேறக்கூடாது. அவன் வில்வித்தையில் சிறந்தவனானால் நான் கற்றுக் கொடுத்த மாணவனின் நிலை என்னாவது என்ற கருத்தை மனதில் கொண்டு குருதட்சணையை செலுத்தவில்லையே அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த வேடன் கேட்பாரு, உங்களுக்கு என்ன குருதட்சணை வேணும் நான் தரேன்னு சொல்லும்போது, எனக்கு உன்னோட கட்டவிரல் வேணும், ஏன்னா இந்த கட்டவிரல் இல்லை என்றால் வில்வித்தையை நாம் பயன்படுத்த முடியாது. அப்போ ஒரு ஆசிரியர் தன்னுடைய அனுமதியின்றி கற்றுக்கொண்டான் என்பதற்காக அந்த மாணவனின் கட்டை விரலை கேட்டார். இந்த குழந்தையும் அந்த கட்டை விரலை அந்த ஆசிரியருக்கு பரிசாக கொடுத்தது. இது ஒரு பெற்றோரால் நன்கு வளர்க்கப்பட்ட குழந்தை. ஏனென்றால் அந்த ஆசிரியரின் கட்டை விரலை அந்த மாணவன் எடுக்கவில்லையே, தன் கட்டை விரலை தான் தந்தார். சோ இது ஒரு நல்ல பெற்றோரால் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தையால் மட்டுமே இதை செய்ய முடியும்.
எல்லா சூழ்நிலையிலையும் இப்ப கொரோனாவை எடுத்துக்கோங்களேன், வருமானம் இல்ல, விவசாயம் இல்ல, வருமானம் இல்லாத சூழ்நிலையும் தான் குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக 20 நிமிஷம், ஒரு நாள் 20 நிமிடம் பாடத்திற்காக 20,000 செலவு செய்கிறார்கள். பெற்றோர்கள் தியாகம் செய்கிறார்கள், உணவை துறந்து தியாகம் செய்கிறார்கள் தன் பிள்ளையின் படிப்பிற்காக. இன்னும் சொல்ல போனா நடுவரையா, அப்பாக்கள் பாத்தீங்கன்னா எல்கேஜி அட்மிஷனுக்காக 7 நாள் வெயிட் பண்ணுவாங்க. 1வது அட்மிஷனுக்காக 1 வாரம் ஐயா, 1 வாரம் வெயிட் பண்ணுவாங்க. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வெளியில கடன்பட்டு அட்மிஷனுக்காக பணத்தை திரட்டி கொண்டு வந்து அட்மிஷனும் தான் விரும்பின பள்ளியில், அதாவது நான் என் குழந்தை இந்த பள்ளியில் படித்தால் அவனுக்கு நிறைய அறிவு வரும், அவன் இந்த சமூகத்தில் பெரிய மனிதனாக வளம் வருவான் என்று நினைத்து அந்த பள்ளியில் அவனுக்கு சேர்க்கை வாங்கி தருவார்கள். அப்பவே ஒரு பெற்றோர்களா அவங்க ஜெயிச்சுட்டாங்க, அவங்களோட பங்கு நிறைவடைஞ்சிருச்சு. ஆனா வருடம் முழுவதும் அங்கு படித்த ஒரு குழந்தை கடைசியில பிரகாஷ் ரிப்போர்ட் வாங்கி பார்ப்பாங்க, ஒரு ஏழை தகப்பன் ஏழை தாயின் பிள்ளை. பூவர்னா அவங்க எல்லாமே நல்லா தெரியும், பூவர்னா ஏழைன்னு தான் அவங்களுக்கு தெரியும். அந்த பிரகாஷ் ரிப்போர்ட்ல எழுதியிருக்கோம் பூவர்னு. நான் தான் ஏழைன்னு தெரியுது, ஏன் என் பிள்ளைக்கு ஏழைன்னு அதில் எழுதி வச்சுட்டாங்கன்னு கேட்பாங்க. இப்படி தெரியாமே இருந்து பக்கத்துல வீட்டுல படிச்ச ஒரு பெண்ணுகிட்ட போய் கேட்கிறாங்க, பூவர்னு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு. உங்கள் பிள்ளை கல்வி அறிவில் ஏழை. இவ்வளவு கஷ்டப்பட்டு கடன்பட்டு தன் பிள்ளையை சேர்த்தவர்கள் உங்கள் பிள்ளை கல்வி அறிவில் ஏழை என்று சொல்லவா இவர்கள் கஷ்டப்பட்டார்கள்? அப்ப ஆசிரியரின் பங்கு எங்கே சென்றது? எங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்காக எல்லாவித சிரமங்களையும் தியாகங்களையும் செய்ய எங்க பெற்றோர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கு வகிப்பவர் பெற்றோர்களே என கூறி எங்கள் அணிக்கு சாதகமான தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் அவர்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. எங்களது எதிர் அணியினருக்கு அந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பேர குழந்தைகள் அவனுடைய தாத்தாவை பார்த்து அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு வாங்கி தாத்தா என்று சொல்லுவார்கள். அதுதான் தாத்தா என்று பெயர் வந்தது என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதை தாய் இதை தா அதை தாய் என்று கேட்டுக்கொண்டே தொலை செய்து கொண்டிருப்பார்கள். அதுதான் தாத்தா என்று வந்தது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தாய் என்பவள் என்னை பிறக்க வைத்தாய், தூங்க வைத்தாய், பசியை ஆற்றினாய், விளையாட்டு காட்டினாய், எல்லா தாய் தாய் என்று முடிவதற்காக தான் தாய் என்றே இருக்கிறது என்று பெற்றோருடைய முக்கியத்தை நன்றாக எடுத்துச் சொன்னார்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதாவது மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெற்றோர்களே என்ற ஒரு அணி, ஆசிரியர்களே என்ற ஒரு அணி. நாம் படித்திருப்போம், மாதா பிதா குரு தெய்வம் என்று. அதைதான் சினிமாவில் ஒரு பாடல் வரும். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அனைவருக்கும் உனக்கு தெய்வம், அனைவரும் உனது தெய்வம். அம்மா என்பது அன்புக்குரியவள், அப்பா என்பது அறிவுக்குரியவர், ஆசான் என்பவன் கல்விக்குரியவர், அனைவரும் உந்தன் தெய்வம், மூவரும் சேர்ந்தவர் தெய்வம் என்று கூறுகிறார். ஆகவே நம்முடைய தலைப்பிலே இந்த மூவரிலே தாய் தந்தை என்பது பெற்றோர்களாகிவிடுகிறார்கள். மூன்றாவது ஆசான் என்பவர் ஆசிரியராக மாறிவிடுகிறார். ஆகவே மாணவனுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெற்றோர்களா ஆசிரியர்களா இந்த தலைப்பில் ஒட்டி பேசினார்கள். வரக்கூடியவர்கள் இன்னும் அந்த தலைப்பை ஒட்டி பேசுவார்கள் என்று நான் நம்புகிறேன். தற்போது மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் பெரிதும் காரணமாக இருப்பது ஆசிரியர்களே என்ற தலைப்பிலே
டிஜி அவர்கள் தன்னுடைய கருத்தினை வலு சேர்த்து வருகிறார். பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். வாழ்க வளமுடன். கடன் வாங்கி தவிக்கும் உழவன் உள்ளுக்குள் பொங்குகின்றான். காசு பணம் சேர்த்து வைத்தவன் இல்லத்தில் பொங்குகின்றான். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி எனது பட்டிமன்ற பேச்சை துவங்குகிறேன். பட்டிமன்ற பேச்சின் தலைப்பு மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பது. நல்லா கவனிங்க. மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பது வளர்ச்சியில் ஆசிரியர்களா பெற்றோர்களா? முதல்ல எனக்கு இந்த தலைப்பு வந்தப்ப பெற்றோர்களே அப்படின்னு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா எனக்கு பெற்றோர்களே வரல, ஆசிரியர்களே. அந்த ஆசிரியர்களை எடுத்துதான் நான் இங்க பேச வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா கொரோனா காலம் தான் கற்றுக் கொடுத்தது. நானும் ஒரு பெற்றோர். என்னுடைய 2 குழந்தைகளை என்னால் வைத்து சமாளிக்க முடியவில்லை. எப்படா பள்ளிக்கூடம் திறக்கும், எப்படா பள்ளிக்கூடம் திறக்கும், கொண்டு போய் எப்படியாவது கொண்டு போய் நான் தள்ளி விடணும் அப்படின்னு நான் தினந்தோறும் நைட் படுக்கும் போது எனக்கு இதே கடவுளே என்னைக்குதான் இந்த செங்கோட்டையன் வந்து எனக்காக சீக்கிரம் பள்ளிக்கூடம் திறப்பாங்களோ அப்படின்னு நான் தினம் இதனாலே எனக்கு லோ பிரஷரே டெய்லி ஆயிட்டே இருக்கு. அழகா பேசினாங்க. மாணவர்களினுடைய முன்னேற்றத்தில் வளர்ச்சியில் முக்கியம் பங்கு வகிப்பது பெற்றோர்களே அப்படின்னு அழகா பேசினாங்க. எந்த வளர்ச்சியில? இந்த வளர்ச்சி இல்லையா? இந்த வளர்ச்சியா? மாணவர்களுடைய உடல் வளர்ச்சியில் பெற்றோர்கள் அங்க வகிக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்கள் உடல் வளர்ச்சியோடு அறிவையும் சேர்த்து வளர்ப்பவர்களே ஆசிரியர்கள். இந்த கொரோனா காலத்துல பெற்றோர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன்ல வகுப்பு நடத்தினாலும் ஏன் நடத்துறீங்கிறாங்க ஒரு பக்கம், ஆன்லைன் வகுப்பு நடத்துறீங்கனாலும் ஏன் நடத்துறீங்கன்னு 2 பக்கமும் கேள்வி கேட்கிறாங்க. இந்த ஆசிரியர் என்னதான் பண்ணுவாங்க? மாணவர்களை பாழாக்கி விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஆன்லைன் வகுப்பை நடத்துகிறோம். மாணவர்கள் கற்ற கல்வி மறக்க கூடாது என்பதற்காக நாங்கள் ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம். நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? ஆசிரியர் பெற்றோர்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? வீட்டில் நல்லா உட்கார்ந்து நல்ல காலையில் அவங்களுக்கு வேலை இல்லை, எல்லாமே ஊரடங்கு காலத்துல முடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க? காலையில சமைக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, அடுத்து மதியம் சமைக்கிறாங்க, பாத்திரத்தை கழுவுறாங்க, அப்புறம் உட்கார்ந்து வைக்கிறாங்க. இதுதான் இந்த ஊரடங்கு காலத்துல நடந்துட்டு இருக்கு. அப்ப நீ உங்களை பார்த்துதான் இந்த குழந்தைகளும் கெட்டு போகின்றார்கள். நாங்கள் படிப்பை சொல்லிக் கொடுப்பதற்கு போனை பார்க்க சொல்கிறோம், நீங்கள் பாராட்டுவதற்கு செல்போனை கொடுக்கிறீர்கள். இது என்ன நியாயம்? பாடம் கற்றுக் கொடுப்பவன் ஆசிரியர் அல்ல. எவன் ஒருவன் அறிவை விரிவு செய்கிறானோ அவனே ஆசான். அந்த அறிவு செய்யும் வேலையை தான் நாங்கள் ஆசிரியர்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். மாணவர்களினுடைய அறிவை வீணாக்குவதற்கு அல்ல. பெற்றோர்கள் கனவு காண்கிறார்கள். என்ன கனவு? இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கு. என்ன கனவு காண்கிறீர்கள்? என் பிள்ளை கலெக்டர் ஆகும், வக்கீல் ஆகும், டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், இப்படிதான் நினைக்கிறீங்க. யாராவது என் பிள்ளை படிக்க வேணாம், டீ கடை வச்சு பொழைச்சுக்கிட்டோம், செருப்பு தச்சு என் பிள்ளை பொழைச்சுக்கிட்டோம். எந்த பெற்றோர்களாவது கனவு இந்த மாதிரி என்னுடைய குழந்தை வந்து இந்த மாதிரி வந்து முன்னேறணும் நீங்க ஏதாவது ஆசைப்படுவீர்களா? என்னுடைய குழந்தை வருங்காலத்துல நல்ல பதவியோட இருக்கணும்னு ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் டீ கடை வச்சவங்க யாரும் முன்னேறினது கிடையாது. அது உங்களுக்கே தெரிஞ்சது. அப்ப நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீர்கள்? பெற்றோர்கள் உங்களுடைய கனவை மாணவர்களுக்கு திணிக்கிறீர்கள். ஆசிரியர்கள் அப்படி அல்ல. மாணவர்களினுடைய முன்னேற்றம் எது அப்படின்னு நாங்கள் ஆராய்ந்து அவர்களை நல்வழிப்படுத்திக் கொண்டு செல்ப
நன்கு வளரும். இது 100% உண்மை. அதை விட்டுட்டு என் கண்ணு, என் சாமி, என் பவுனு, என் செல்லம் இப்படின்னு கொஞ்சம் கெடுக்கிறது பெற்றோர்களே, கொடுத்து கெடுக்கிறது பெற்றோர்கள். ஆசிரியர் என்பவர் புதருக்குள் கிடந்தாலும் புத்தகங்களை கிளறுவோம். புதருக்குள் கிடந்தாலும் புத்தகங்களை கிளறுவோம். எப்படி? தினந்தோறும் எங்களுடைய அறிவை நாங்கள் கிளறிக் கொண்டு இருக்கிறோம். எதற்காக? எங்களுக்காகவா? இல்லை, மாணவர்களின் நலனுக்காக தான் நாங்கள் புத்தகங்களை கிளறி கொண்டிருக்கிறோம். மாணவன் ஒரு ஆசிரியரை பார்த்து அழகா ஒரு கவிதை, யாருக்காவது இந்த வாய்ப்பு கிட்டுமா? பெற்றோர்களை பார்த்து கவிதை எழுதுவாங்க. ஆனா மாணவன் ஆசிரியரை பார்த்து கவிதை எழுதுகிறான். சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, தந்தையும் இல்லை, எப்படி வந்தது இந்த பக்தி? அதையும் உம்மிடமே பயில்கிறோம் யாம் அப்படின்னு அழகா மாணவன் அழகா எழுதுறாரு. இதனுடைய வாய்ப்பு எங்க கிடைக்கும் எங்களுக்கு? பெற்றோர்கள் காட்டுவது அன்பு மட்டுமே. ஆசிரியர்கள் காட்டுவது அன்போடு கலந்த அறிவையும் காட்டுகிறோம். நாங்கள் அல்லவா ஆசிரியர்கள். ஒரு சின்ன நிகழ்வு நான் சொல்லலான்னு இருக்கேன். சேலம், அதாவது நாங்கள் அனைவரும், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் நாங்கள் சேலத்துக்கு சென்று வந்துட்டு இருக்கும் போது அந்த சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாருமே அடிச்சு பிடிச்சு எல்லாரும் பஸ்ல ஏறி உட்கார்ந்தோம். முன்னாடி இருக்கிற சீட்ல 2 மாணவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். அவங்க எங்க செல்கிறார்கள் அது எங்களுக்கு தெரியல. பின்னாடி நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம். உட்கார்ந்து இருக்கும் போது நாங்க நல்லா பேசிக்கிட்டே வரோம். எங்க குடும்பத்துல நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு வரோம். ஆனால் முன்னாடி இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பேசிட்டு இருக்காங்க? ஏய், உங்க வீட்டுல என்னடா நடக்குது? என்ன நடக்குது? எங்க அம்மாட்ட திட்டிகிட்டே தான் நடக்குறாங்க. உங்க வீட்டுல இருக்க? எங்க வீட்லயா? எங்க அப்பா குச்சை எடுத்தாதான் ஓட்ட முடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு வராங்க. உடனே அந்த இடத்துல ஒரு கால் வருது. என்னன்னா அந்த இடத்துல ஒரு கால் வருது. என்ன கால்னா அந்த ரிங்டோன். அட நாசமா போன எடுபட்ட பயலே, உங்களுக்கு அறிவில்லடா, எங்க உயிரோட பொதிக்கணிக்கே வந்துட்டீங்களா, பாவிங்களா அப்படின்னு வடிவேலுடைய டயலாக அங்க வச்சிருக்காங்க. அப்ப அந்த குழந்தையினுடைய மனது எவ்வளவு ஆழப்படுத்தி இருந்ததுன்னா அந்த ரிங்டோனை அவன் அங்க வச்சிருப்பான். அந்த குழந்தையினுடைய மனது எந்த அளவுக்கு, அப்ப அங்க எங்க போனது அந்த உறவு முறைகள், தாய் தந்தையினுடைய உறவு முறைகள் அந்த அளவுக்கு காயப்படுத்தினதுனால தானே இந்த பையன் இப்படி ரிங்டோனை வைத்திருக்கிறான். அந்த 2 குழந்தை எப்படா பள்ளிக்கூடத்துல திறக்கணும்னு கொண்டு சேர்த்து விடலான்னு இருக்கீங்க. ஆனால் ஆசிரியர்கள் அப்படி அல்ல. 1000 குழந்தைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரே திறமை ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் உண்டு. கோழி ஒரு கூட்டிலே, சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு 2 இப்போ அன்பில்லாத காட்டிலே. எப்படி பாடியிருக்காங்க? இப்படி தாய் தந்தை 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்க? சண்டை போட்டு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எங்க போகும்? அந்த தாய் தந்தையை பார்க்கக்கூடிய அந்த செயல்களை செய்யக்கூடியதுனால மாணவர்கள் அதை பார்த்து பழகி விடுகிறார்கள். அழகா மீனா மேம் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய குழந்தை, அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தை ஒரு ஆசிரியரால் நிராகரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆசிரியர் மட்டும்தான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தாய் அந்த குழந்தையை அவங்க வீட்டை வச்சு வளர்க்குறாங்களா? ஒரு குழந்தை பக்கத்து வீட்டுல சொல்றாங்க, ஏன் உன் குழந்தை இப்படி வச்சிருக்க? உன்னுடைய குழந்தை மூளை வளர்ச்சி இல்ல, கொண்டு போய் ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன்ல கொண்டு சேர்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? எனக்கு தெரியாது, இதுக்குள்ள தனியா பள்ளிக்கூடம் இருக்கா அப்படின்னு தெரியலங்கிறாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்க கொடுத்ததுனால உடனே அவங்க தாய், பரவாயில்ல என் பிள்ளைய நானே வீட்டுல வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கல. உடனே எங்க கொண்டு போறாங்க? ஸ்பெஷல் எஜுகேஷன். அங்கேயும் ஒரு ஆசிரியர் கற்பிக்கிறார், அவரும் ஆசிரியரே. எல்கேஜி அட்மிஷனுக்காக 7 வருஷம் தவம் இருந்தாங்க, 7 வருஷம் காத்திருந்தாங்களா எல்கேஜி அட்மிஷனுக்கு. பாத்துக்கங்க. அப்ப நீங்க உங்க குழந்தைய அறிவை விரிவுபடுத்துவதற்காக 7 வருஷம் தவம் கிடந்தீர்கள். அப்ப அந்த ஆசிரியர்கள் தானே வெற்றி பெற்றவர்கள் அர்த்தம். கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நடுவர் ஐயா அவர்களே. மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு ஆசிரியர்களே முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்ற தீர்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறோம். இல்லையென்றால் சமூகத்தில் உள்ள ஆசிரியர்கள் எல்லாமே உங்களை மதிக்க மாட்டார்கள் என்று நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஆசிரியரை விஜய் அவர்கள் மிக சிறப்பாக உள்ளபடிய ஆசிரியர்கள் எப்படி முக்கிய பங்கு வகிக்கிறார்கள்.
பெற்றோரானவர் அந்த குழந்தைக்கு உடல் வடிவை தருகிறார்கள், உருவ வடிவை தருகிறார்கள். ஆனால் ஆசிரியர் உள்ளத்திற்கு வடிவத்தை தருகிறார். அந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய முன்னேற்றம் எப்படி இருக்க வேண்டும், அந்த உள்ளத்திற்கு வடிவினை கொடுக்கக்கூடியவர். அதே போல ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் கூட ஏதோ ஒரு ஆசிரியரால் புறக்கணிக்கப்பட்டிருப்பார். இருந்தாலும் அதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது மற்றொரு ஆசிரியர். ஆகவே எது எப்படி பார்த்தாலும் மாணவருடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆசிரியர்களே என்று நான் சொல்லவில்லை, அவர் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். ஆகவே அடுத்து மாணவருடைய முன்னேற்றத்திற்கு ஆசிரியர்களை விட பெற்றோர்கள் தான் அதிக பங்கு வகிக்கிறார்கள் என்று சொல்லி ஆசிரியர் அனிதா கணித ஆசிரியர் அவர்கள் தற்போது தன்னுடைய வாதத்தை வைக்க வருகிறார். வாழ்த்துகிறேன். எல்லாரும் எல்லாரும் பெற்று வாழ அனைவருக்கும் அனிதா லட்சுமணியின் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த வரிகளை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இந்த வரிகளுக்கு நிகரான வரி எதுவுமே இல்லை. நடுவர் அவர்களே, உங்களுக்கே தெரியும் இந்த வரிக்குரிய அர்த்தங்கள். இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் பெற்றோர்களே. நீங்க தீர்ப்பை எழுதிட்டு உட்காந்துக்கோங்க. நீங்க அடுத்த பாயிண்ட்ல கேட்கணும் வேண்டாம். விஜிலியஸ் அழகா சொன்னாங்க, பெற்றோர்கள் உடல் வளர்ச்சியை மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு. விஜிலியஸ் அவர்களே, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. வரலன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம நரேந்திர மோடி சார் அவர்கள் கனவை திணிக்கிறாங்க. பெற்றோர்கள் தங்களுடைய கனவை பிள்ளைகிட்ட திணிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. நாங்க கனவை திணிக்கிறது மீன்ஸ் எங்ககிட்ட இருக்க குழந்தைகளுடைய கனவை மனதில் சுமந்துக்கிட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்காக தான் நாங்க பாடுபடுறோம்னு உங்களுக்கு சொல்லிக்கணும். கேட்கலாங்களா? நீங்க ஏன் விளையாட்டு வீரரா ஆகாம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க? உன் கேள்விக்கு பதில் வேணும்னா எங்க அப்பா அம்மாவை தான் கேட்கணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்குங்கய்யா, அதே நானே சொல்லிடுறேன். நீங்க படிக்கிற காலத்துல உங்களுடைய பள்ளிக்கூடத்துல உங்களுடைய ஆசிரியர்கள் ஒழுங்காக விளையாட்டு கல்வி அப்படின்ற உடற்கல்வி வகுப்புக்கு உங்களை அழைச்சிட்டு போயிருக்காம இருந்திருப்பாங்க. சரிங்களா தப்புங்களா? நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. உண்மையை சொல்லணும்னா அது எனக்கு தெரியல. அம்மா இன்னைக்கு தான் ஒரு விளையாட்டு
அதனால மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் பெற்றோர்களே அப்படின்னு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களோடு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்கள் தலைப்பிலே பேசி சில ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இப்ப இருக்கிற பாடத்திட்டத்தெல்லாம் அந்த பிஇடி வகுப்பு நீதி போதனை எல்லாம் குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் படிக்கின்ற காலத்தில், அந்த காலத்துல 1975-76 எப்பொழுதுமே காலையில 4வது பீரியடு எம்ஐ பீரியட் ஒரு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீதி போதனை. அந்த பீரியட்ல என்ன பண்ணுவாங்கன்னா நீதியை போதனை பண்ணுவாங்க. ஒரு சிறு கதைகளை சொல்லி அந்த கதையில இருந்து வரக்கூடியது என்ன, அதுல பாத்தீங்கன்னா அந்த நீதி போதனை கிளாஸ்ல இந்த மாதிரி நீதி கதைகளா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப காலப்போக்கில் பாத்தீங்கன்னா பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நீதி போதனை பீரியட் எடுத்துட்டாங்க. கேட்டா என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, அந்த காலத்து சினிமாவெல்லாம் பார்த்தோம்னா ஹீரோ ஹீரோயின் இருப்பார். ஒரு டான்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டாருன்னா அந்த டைரக்டர் அந்த ஹீரோ எங்கேயாவது போய் ஒரு கிளப்புக்கு போகும்போது ஒரு அம்மா வந்து ஆடும், அதான் கிளப் டான்ஸ்னு போட்டாரு. இப்பெல்லாம் என்ன பண்றான், அது தனியா செலவு பண்றதுக்கு இந்த ஹீரோவும் கனவு காணுவான் ஹீரோயினை, அந்த மாதிரி டான்ஸ் ஆடும். அப்ப தனியாவே டான்ஸ் கிடையாது ஆளு. அது மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டா பாடத்திட்டத்துல அந்த நீதியை கொண்டாந்து பாடத்திலே வச்சுட்டான். எப்படின்னா பாடம் நடத்துறப்ப நாணயம், ₹1 நாணயம், ₹5 நாணயம், அது பேர் நாணயம்டா. ஆனா அது நாணயமா நடந்துக்கணும், அதுக்கான பேர் நாணயம் வச்சாங்க. ஏன்னா பாக்கெட் கூட பாருங்க, இந்த வலது பக்கம் தான் வச்சிருப்பாங்க, இடது பக்கத்துல. ஏன்னா கீழே இதயம் இருக்கு, வரக்கூடிய காசு நியாயமா சம்பாதிக்கணும் அப்படின்னு இவன் வியாக்கண கற்பிப்பான். ஆனா அது வசதிக்கு இப்படி வைக்கிறதுக்கு வசதியா இருக்கு. இடது கையால் எடுத்து சிரமம், இது இந்த ஆளை வச்சிருந்தாலும் வச்சுங்க, நீ எடுக்கிறதுக்கு சிரமம் போடும். இந்த ஆளை வந்தா டப்புன்னு எடுப்போம். நம்ம ஆளுங்க வியாக்கணம் கொடுப்பதற்கு விளக்கம் கொடுத்தது இவனுக்கு நிகர் இவனுதான். ஆகவே இப்ப பாடத்திட்டம் இப்பொழுதுதான் அந்த மாதிரியான விளையாட்டு இதுக்கெல்லாம் வந்து அப்பெல்லாம் காலையில 4வது பீரியட் விளையாட்டுலேயே ஆயிடும், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதே போல கடைசி பீரியட் கட்டாயமா விளையாட்டு. அது மட்டும் இல்லாம மற்ற பேர்ல யாரும் ஆசிரியர்கள் இல்லைன்னா அவங்க விளையாட போடுவாங்க. அப்போ விளையாட்டு கல்விக்கு அவனுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு. இப்ப பிடி மாஸ்டர் கிளாஸ் டீச்சர் வாங்கி போடுறதில்ல, பீரியடே போடுறதில்ல, பிடி கிளாஸ் போடுறதே கிடையாது. ஏன் இப்ப நம்ம கரஸ்பாண்டன்ட் இருக்காங்களே, நம்ம தலைவர் சரவணன் சார் அம்மாவும் விளையாட்டுல ரொம்ப ஆர்வமானவங்க. அந்த காலத்துல அவங்க பிளேயர். அதே போல உங்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் சரவணன் ஐயா அவர்கள் விளையாட்டு ஆசிரியராக இருந்து வந்தார். விளையாட்டுல முழு ஈடுபாடா இருந்தார். இந்த விளையாட்டு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீமா இருப்பாங்க, இந்த பர்சனாலிட்டிங்கிறாங்க, அந்த ட்ரீமா இருப்பாங்க. ஆகவே இப்பதான் இந்த கல்வி முறையில அந்த காலத்துல, அதனால இப்பயும் கல்வி முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா விளையாட்டு அதை குறைச்சிட்டு மற்ற நீதி போதனை பீரியட்லாம் குறைச்சிட்டு அந்த நீதி போதனையை பாடத்திட்டத்தோட சேர்த்துட்டான். ஆகவே அந்த பெற்றோர்களுடைய ஆதரவெல்லாம் இப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி இருந்துச்சு, இந்த காலகட்டம் ஒரு மாதிரி. அந்த காலகட்டத்தில் குருகுல கல்வி, குரு வீட்டிலேயே போய் படிச்சுக்கிட்டு வர்றது குருகுல கல்வி. அப்போ வசதி வாய்ப்பு இருந்துச்சு, முக்கியமான கொஞ்சம் பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் குருகுல கல்வி. அப்புறமேலாம் என்ன பண்ணாங்க, குருகுல கல்வி கிடைக்காத மாணவர்களுக்கு திண்ணை பள்ளிக்கூடம், திண்ணையில பள்ளிக்கூடம் வச்சாங்க. திண்ணை பள்ளிக்கூடத்தை விரிவுபடுத்தி ஒரு சாலை போட்டு பாடம் நடத்தான், பாடசாலைன்னு கொண்டு வந்தான், பாடசாலை. அப்புறமே என்ன பண்ணான், ஒரு கொட்டாய் கூடாத மாடம் போட்டு கொட்டாய் போட்டான், பள்ளி கூடலும் வந்துச்சு. அப்புறமேல கட்டடம்லாம் கட்டப்பட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள், வளாகங்கள் அந்த மாதிரியான பெருக்கமடைந்திருக்கிறது. ஆகவே அந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரியான பிரச்சனை, இந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரியான பிரச்சனை இருக்கிறது. அவங்க ஒரு ஆழத்தை சொன்னார்கள். ஆகவே சில கருத்தில் நன்றாக அவங்க முதல்ல எல்லாருமே பேசுறாங்க, ரொம்ப ஆச்சரியம்.
மாணவர்களை உங்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்டை தெரிவித்து, அடுத்தது மாணவருடைய முன்னேற்றத்திற்கு பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் தான் என்று சொல்லி இதுவரையிலும் மேத்ஸ் ஆசிரியர்கள் பேசுறாங்க, தமிழ் படிச்சவங்க பேசுறாங்க. இப்ப ஆங்கிலம் கற்ற பிரபா அவர்களை ஆசிரியர்களே என்ற தலைப்பில் வாதத்தை எடுத்து வைக்க கேட்டுக்கொள்கிறேன். மங்களம் பொங்கட்டும், மனக்கவலை தீரட்டும், தங்கி நின்ற துன்பங்கள் எல்லாம் பழமையாய் எரியட்டும், பொங்கும் அரிசி போல புதுவாழ்வு மலரட்டும், செங்கரும்பு சுவை போல உழவர்கள் மனம் மகிழட்டும், மங்காத நல்வாழ்வு யாவருக்கும் கிடைக்கட்டும் என்று பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்க உள்ளேன்.
பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கும், பசங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே அவர் கையை பிடிச்சுக்கிட்டு அந்த பையனை ஒரு சுதந்திரமா செயல்பட விட மாட்டாங்க. அப்படிதான் இங்க இருக்கிற 4 பெற்றோரும் இவங்களும் அப்படித்தாங்க. அவங்க பிள்ளைங்களை இருக்க பிடிச்சா இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமா, நீங்க குழந்தைய கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு பாருங்க, குழந்தை எல்லாத்தையும் ஈஸியா கத்துக்குவாங்க. அவங்கள விடாம நீங்களே பிடிச்சி நாங்க தான் எல்லாமே செய்யறோம், நாங்க தான் எல்லாமே செய்யறோம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு நிமிடம். நமது பள்ளியில முன்னெல்லாம் வந்து தையல் பீரியட் ஒரு பீரியட் இருந்தது தெரியுங்களா? அந்த பீரியட்ல நமக்கு கத்து கொடுப்பாங்க, எம்ப்ராய்டரி ஒர்க் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியிடம் கேட்கிறாங்க, ஒரு நீடில கொடுமா அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சட்டுன்னு மூச்சுக்கு நேரம் இப்படி நீட்டுறா. உடனே அந்த ஆசிரியர் சொன்னாங்க, கூர்மையான முகம் என் கண்கள்ல வந்து குத்துற மாதிரி இருக்குமா, எப்போதுமே நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு கூர்மையான பொருளை ஒரு பென்சிலோ ஒரு பேனாவோ கொடுக்கும் போது என்ன பண்ணணும், அந்த கூர்மையான முகம் நம்ம பக்கத்துலயும் கூர்மை இல்லாதத கொடுப்பவர்கள் பக்கத்திலையும் கொடுக்கணும். ஏனென்றால் வாங்குபவர்கள் எங்கேயாவது பார்த்து கொண்டு வாங்கலாம், ஆனா கொடுக்கிற நமக்கு தெரியும் நம்ம தான் கொடுக்கிறோம் என்று. அப்படி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் போது அரசு அந்த கல்வியை நீ கற்க முடியும் என்று ஒரு ஆசிரியரால் மட்டுமே அதை கற்றுத்தர முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு இறுதியாக ஒரே ஒரு அப்புறம் சொன்னாங்க, மீனா அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைக்காக ஃபீஸ் கட்டலாம். நமக்கு நல்லாவே தெரியுங்க, நம்ம போய் கேட்டுட்டு இருக்கோம் பேரண்ட்ஸ் கிட்ட, அம்மா தாயே கொஞ்சம் ஃபீஸ் கட்டுங்க, அப்பதான் எங்களுக்கும் சம்பளம் கொடுப்பாங்க, நான் எந்த பேரண்டாவது வந்து நான் ஃபீஸ் கட்டுறேன், என் பிள்ளைக்காக நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு யாராவது கட்டிருக்காங்களா? யாரும் கட்டினதில்லை. என்ன பேசு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? ஒவ்வொரு நாளும் மாணவர்களின் வளர்ச்சியை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பவர் ஆசிரியர் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரபாவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு அருமையான கருத்தை பதிவு செஞ்சாங்க. என்னன்னா, இப்போ நிறைய ஆசிரியர்கள் நீங்க இருக்கீங்க, பெற்றோர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட, மிஸ் பையன்கிட்ட சொல்லிங்க காய்கறி கீரையெல்லாம் சாப்பிட சொல்லுங்க. நாங்க சொன்னா காக்க மாட்டான், சாப்பிட மாட்டான், அதனால நீங்க கிளாஸ்லயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் கீரை சாப்பிடுங்க, காய் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுன்னு சொல்லுங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு சாதாரண ஆள் சொன்னது. இதே போல அவங்க சொன்ன மாதிரி அமெரிக்க அதிபர் அப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய பையனுடைய ஆசிரியருக்கு கடிதம் எழுதுறார். சில கருத்துக்களை சொன்னாங்க. அவர் முக்கியமா சொன்னது, என்னுடைய மகனுக்கு உழைப்பினுடைய அருமை சொல்லித்தாருங்கள், உழைக்காமல் உண்ணக்கூடாது என்ற ஒரு நீதியை ஏற்படுத்தி கொடுங்கள், தோல்வியை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொன்னார். இப்பெல்லாம் பார்த்தா விவசாயம் ஏதாவது இடம் கிடைக்கல தற்கொலை பண்ணிக்கிறான், நினைச்சது நிறைவேறல தற்கொலை பண்ணிக்கிறான். ஆகவே தோல்வியை எதிர்கொள்ளுகின்ற ஒரு மனநிலையை உருவாக்கி கொடுங்கள். அதே போல வெற்றியுடைய கொண்டாட்டத்தை அனுபவிக்க கற்றுக் கொடுங்கள் என்று அவர் தன்னுடைய மகனுக்கு நேரடியாக சொல்லலாம். சொன்னால் அது எடுபடாத என்ற காரணத்தினால் அவருடைய ஆசிரியர் மூலமாக இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த கருத்து உள்ளபடியே ஒரு நல்ல ஒரு பதிவு ஏற்றுக் கொள்கிறோம். அதை இந்த நடுவர் மன்றம் கருத்தில் கொள்ளும் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்து, அடுத்தபடியாக மாணவருடைய முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெற்றோர்களே என்ற தலைப்பிலே நித்யா அவர் பேச வைக்கிறோம். இதற்கு முன்னாடி பேசியவர்களா பட்டப்படிப்பு படித்தவர்கள், இவர் ஒரு பொறியாளர். ஆகவே பொறி வைத்து பேசுகிறாரா பொறி வைத்து பேசுகிறாரா என்பது அவர்கள் பேசும் பிறகு தெரியும். பேச சான்றோருக்கும் பெரியோருக்கும் என் உடன் பிறந்தோருக்கும் உயர் திரு நடுவர்களுக்கும் எங்கள் எதிர் அணியாருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்
அது செய்யவில்லை. அப்புறம் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இவர்கள் பிரபாமையார் சொல்கிறார்கள், நாங்கள் குற்றம் சுமத்துகிறோமா? அப்புறம் எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் தியாகம் செய்கிறார்களா? நாங்கள் டிவி பார்க்கிறோமா? இவர்கள் தியாகம் செய்கிறார்களாமா? இவர்கள் பெற்றோர் என்ற நிலைமையில் இருந்து தங்கள் பிள்ளைகளுக்காக ஆசிரியராக பள்ளிக்கு வருகிறார்கள். அங்கே அவர்கள் பெற்றோருடைய வல்லமை வெளிப்படுகிறதா? அங்கே அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த சூழ்நிலை அவர் வெளிப்படுத்துகிறார்களா? அப்புறம் ஃபீஸ் நாங்கள் அவர்கள் கேட்கிறார்களாமா? நாங்கள் கொடுப்பதில்லையாமா? இப்பொழுது கொரோனா அரை சம்பளம் தான் கிடைக்கிறது. இதில் எங்கள் பிள்ளைகளின் வயிற்று பசி ஆக்குவோமா இல்லை அறிவு பசி ஆக்குவோமா? அதனால்தான் இவர்கள் ஆசிரியராக வருகிறார்கள். இவர்களும் பெற்றோர்கள் என்பதை மறந்துவிட்டார்களே. அப்புறம் இவர்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கிறார்களாமா? நாங்கள் வந்து கம்பேர் பண்ணுகிறோமா? அப்புறம் இதுக்கு ரேங்க் கார்டு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா டான்ஸ் ப்ரோக்ராம்லயும் பாத்தீங்கன்னா முன்னாடி சோப்பா இந்த பிளாக் கலர் பிள்ளைங்களா பின்னாடி இருக்கும். நாயகி நீங்க சொல்லுங்க, நீங்களும் பெற்றோர் என்பதை மறந்துவிடாதீர்கள். பிள்ளைகள் அநியாயம் நடுவர்களே, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்ளும் ஆசிரியர்கள் எங்கும் உண்டு. நடுவர்களே, ஒரு மூணாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டு இருக்கும் வேலைகளை எழுந்து நிற்கிறான். ஆசிரியரோ மாணவன் சந்தேகம் கேட்கிறான் என்று நினைத்து தான் நடத்தி கொண்டிருக்கும் பாடத்தை முடிக்க வேண்டும் என்ற நினைவில் அந்த மாணவனை 3 தடவை அவர் அந்த மாணவன் பாஸ் பண்ணுகிறான். என்னத்தை யூரின் பாஸ் பண்ணுகிறான். பாவம், அவன் 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் அல்லவா? அவனுக்கு அங்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவனுடைய திறமை, அவனோட தேவையையும் அவனோட பிரச்சனையையும் சொல்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இப்படி இருக்க குழந்தைகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது ஆசிரியரா? நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம். ஏதாவது தண்ணி வேணுமா? ஆசிரியரை கேட்டு குடிப்பா. ஏதாவது பாத்ரூம் போன சொல்லிட்டு போப்பா. வந்து சொல்லி கொண்டு வர நின்று போயிடும் பிள்ளைகளை. அப்புறம் குழந்தை முதலாக அம்மா, அப்பா, அத்தை என்று சொல்லும். அதை கேட்ட உடனே தாய் தகப்பனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அக்கா சொல்லு, அண்ணா சொல்லு, அப்பா சொல்லு, தாத்தா சொல்லு அப்படின்னு கேட்டு கேட்டு ரசிப்பாங்க. அவங்க இன்னும் புதிய புதிய வார்த்தைகளை சொல்லும் போது சந்தோஷத்துல ஆழ்ந்து பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடுவாங்க. ஏன்னா நம்ம நாள வளர்ச்சி வேலைக்கு போகணும்ல, பிள்ளைங்களுக்கு அறிவு பசி சோத்து பசி கொடுக்கணும்ல, அதுக்காக அறிவு பசியை கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூடத்துலயும் சோத்து பசியை ஆற்றுறதுக்கு வேலைக்கு இவங்க போயிடுவாங்க. இவங்க அம்மா அப்படின்னா அதான் பிள்ளைக்கு தெரியும்ல, இவங்க அறிவை வந்து இழக்கிறாங்க. ஏன் ஆகிலும் சொல்லி தருது கேட்டா பிள்ளைக்கு புரியாது. புரிய வைக்கிறது தெரிய வைக்கிறது புதிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பதுனால ஆசிரியருடைய வேலை.
பரவாயில்லை. பொறியாளர் பொறி வைத்து, அதே போல பொடி வைத்து சில கதைகள்லாம் சொல்லி அவங்க சொன்னாங்க, பெற்றோர்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அப்படின்னு. இந்த கொரோனா காலத்தில் பெற்றோர்கள் நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு இருக்கோம், வருமானம் இல்லாமல். அப்படி இருக்கும்போது எந்த பெற்றோர்கள் போய் தானாகவே கொண்டு வந்து பணம் கட்டுறாங்க, நாங்களே பசிக்கியா வாழுகிறோம் என்றெல்லாம் சொன்னாங்க. பெற்றோர்களுடைய நிலையை எடுத்து சொன்னார்கள். இந்த கொரோனா காலத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல எந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறேன் பண தொல்லைகள்லாம் பயப்படுது. அது ஒரு 3வது குழந்தை 3ன்னு காட்டா அவனுக்கு தெரியல, 1னா 1 போதும் தெரியும், 2னா 2, 3 காட்டு வீட்டுக்கு போலான்னு கேட்கறான்னு சொல்லி அந்த டீச்சர் நிறுத்தியே வச்சிருக்காங்க. 1லாம் தெரியும், 1 கேட்கறான், 3 தெரியும், பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறதுக்காக கேட்கறான்னு சொல்லி அந்த டீச்சர் வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, மாணவர்கள்லாம் குறும்பான பையன். ஒரு பையன் யூனிட் பாஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தர் சொல்லிடுறாங்க, ஒண்ணு கூடாதா பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு. வேஸ்டா போறதானே பிடிச்சிட்டு போட்டாங்க. அது மாதிரி இப்ப இந்த மாணவர்கள் அவ்வளவு குறும்பா இருக்கான். அந்த குறும்பான மாணவர்களை ஆசிரியர்கள் நாங்கெல்லாம் எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்குன்ட்டு சொல்றதுக்காக தற்போது ஆசிரியர்களே என்ற தலைப்பை பேசுவதற்காக அதே ஆங்கிலத்துறையை சார்ந்த மேகலா தேவி அழைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஒளி பிறப்பது மருளகல, மேகம் பிறப்பது மழை பெருக, தை பிறப்பது நல் வழி பிறக்க. அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு துவங்குகிறேன் எனது உரை. நித்யா அவர்கள் சொன்னார்கள், மாணவர்கள் பள்ளிக்கு வர விரும்புவதில்லை. எங்கள் மாணவர்கள் அப்படி கிடையாது. எங்கள் மாணவர்கள் சனிக்கிழமை கூட அவர்கள் வாலண்டரியா வராங்க ஸ்கூலுக்கு. எப்ப நீங்க ஸ்கூல் வைப்பீங்க, நாங்க வரணும். இப்பயே எங்க பேரண்ட்ஸ், எல்லா பேரண்ட்ஸும் தொல்லை தாங்க முடியாம, பசங்க தொல்லை தாங்க முடியாம எங்கள்கிட்ட போன் பண்ணி கேட்கறாங்க, எப்பதான் ஸ்கூல் வைப்பீங்க, எப்பதான் பிள்ளைங்களை கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆசிரியர் நடுவர் அவர்கள் சொன்னது, ஆசிரியர் 2வது பெற்றோர், பெற்றோர் முதல் ஆசிரியர். அப்ப நீங்களும் டீச்சர் தானே. நாங்கள் பசங்களுக்காக தியாகம் செய்கிறோம். எதை என்றால், நீங்க தியாகம் சொன்னீங்க, நாங்க செய்யறோம் தியாகம். நைட்டு 11 மணிக்கு கூட நாங்க கிளாஸ் எடுக்கிறோம். கொரோனாவில இந்த உயிர் போற தருவாயில இந்த வைரஸ் பரவுது, அது இதுன்னு சொல்றாங்க. எல்லாம் பரவுது, எல்லாம் பரவணும். இப்ப புது கொரோனா வைரஸ் கூட, புது வைரஸ் கூட வந்திருக்கு. எல்லாம் பரவட்டும், நாங்க எங்க வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மாணவர்களுக்கு தவறாமல் வகுப்புகளை அனுப்புகிறோம். நடுவே உங்களுக்கு ஒரு பாட்டு தெரியுமா? ஒரு ஃபேமஸான பாட்டு ஒண்ணு. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மலை தட்டி ஆட்டம் போட்டோமே. எதிரணியர் சொன்னார்கள், நாங்க வந்து பிடி பீரியட் அனுப்புறது இல்ல. அது உங்களுக்கு தெரியல, நாங்க அனுப்புவோம். பிள்ளைங்களை கூட்டிட்டு போறோமா கூட்டிட்டு போலையா உங்களுக்கு தெரியல. நீங்க பார்க்கல, நீங்க பார்க்காததுக்கு நாங்க போய் பார்க்க முடியாது. நாங்க கிளாஸ் எடுக்கிறத கூட மரத்தடியில போய் பசங்களுக்கு விளையாட்டுக்கிட்டே சொல்லி தரோம். பிடி பீரியட்ல மட்டும் கிடையாது, மற்ற சப்ஜெக்ட் பீரியட்லயும் நாங்க பசங்களை கூட்டிட்டு போய் நேச்சுரல் மெத்தட், இயற்கை வழியா நாங்க கல்வியை கொடுக்குறோம். நான் டிகிரி படிக்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸையே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அது என்னன்னா, நான் படிக்கும்போது என்னோட கிளாஸ்ல மூளை வளர்ச்சி குறைந்த ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணாங்க. வந்து ஜாயின் பண்ணும்போது பெற்றோர்கள் அவங்க சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பையனுக்கு தேர்வுல வெற்றி பெற உதவியது என்னுடைய ஆசிரியர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பயிற்சி எடுத்திருந்தாதான் அந்த பையனை படிக்க வைக்க முடியும். பெற்றோர்களால முடியுமா? அடுத்த 3 வயசுல, 2 வயசுல, சொல்ல போனா 2 வயசுல கொண்டு வந்து செய்யறாங்க. ஏன் 2 வயசுல கொண்டு வந்து செய்யறீங்க? நாங்களா வாங்க சொல்லி கூப்பிடுறோம். நீங்க உங்க பிள்ளை சொல்லதாங்க, நீங்க கொண்டு வந்து செய்றீங்க உங்களோட சுய லாபத்துக்காக. நீங்க போய் ஒர்க் பண்ணணும், சம்பாதிக்கணும், அதுக்கு
பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நீல நிற கண்ணா வாடா, அதே கருப்பு நிறத்தை தான். நிறங்கள் மாறுபட்டு இருக்கிற போது வேறுபட்டு அழகு தெரியும். இங்க உட்கார்ந்து அத்தனை பேரும் செக்க சேவன் உட்கார்ந்தோம்னா பார்க்க நல்லா இருப்பாங்க. பார்க்க நல்லா இருப்பா. கருப்பு சிகப்பு மாநிறம் கலந்துருக்கணும். இங்க எல்லாரும் உட்காந்து அத்தனை பேருமே 50 பேர் உட்காந்துருக்காங்க. 50 பேருமே பெண்களா உட்காந்து வச்சுக்க. 50 பேருமே 50 குஷ்பா உட்கார்ந்தா பார்க்கறது செய்யணும். ஒரு குஷ்பு மாதிரி இருக்கணும், ஒரு தேவயானி மாதிரி இருக்கணும், இன்னொரு குருமால் மாதிரி இருக்கணும். இப்படி கலந்து இருந்தாதான் இந்த அழகை வேறுபடுத்தி பார்க்கணும். இப்ப அந்த மாதிரியான காரணத்துக்கு தான் இப்ப மாணவர்களுக்கு கிரேடே போடாம எல்லாம் பாஸ் போகலாம் அப்படின்னா பெற்றோர்கள் ஃபீஸ் ஒண்ணு கட்ட மாட்டாங்க. எல்லாமே பாஸ். இதுக்கு என்னடா படிச்சாலும் புரியல. அப்போ மாணவனுடைய தரத்தை அவன் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக தான் கிரேட் போட்டு தரண்டு ஒரு அருமையான கருத்தை சொன்னாங்க. ரேங்க்ல கிரேட் கிரேட் போடுறோம். அப்ப என்ன முயற்சி பண்ணாலும் ஓ கிரேட் போட்டோம் என்று நாங்கள் கிரேட் போட்டு தரதுக்கு அவங்களை பாகுபடுத்துவதற்கு அல்ல, பிரிப்பதற்கு அல்ல. ஆகவே பேரண்ட் வேணுமா குழந்தைகளை பாகுபடுத்தி பார்ப்பார்கள். பேரண்ட் வேணுமா ஒரு குழந்தைக்கு சொத்து அதிகமாக இன்னொரு குழந்தைக்கு சொத்து குறைவாக கூட எழுதி வைப்பார்கள். ஆனா ஆசிரியர்கள் நாங்கள் பார்ஷாலிட்டி காட்ட மாட்டோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்வோம். எங்களுக்கு எல்லாத்துக்கு மேலேயும் ஒரே பார்வை தான். பார்வை ஒன்றாக தான் நான் இருக்கிறோம் என்று ஒரு நல்ல கருத்தை அவர் கூறியிருக்கிறார்கள். பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பெற்றோர்களே என்ற தலைப்பில் நிறைவுரையாக தமிழாசிரியை திருமதி சோபா அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்னிறுத்துவார்கள். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட செயல்கள் பல செய்து நரைக்கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனம் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ எனும் என் பாரதியின் வரிகளை முன்மொழிந்து உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நேரடியா உங்ககிட்டையும் இங்க இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய அனைவர்கிட்டையுமே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆக்னஸ் போல்சா பொஜென்கா அவங்க யாருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? தெரியாது இல்லையா? அன்னை தெரசா தெரியாதவங்க இருக்க முடியாது. அவங்களுடைய இயற்பெயர் தான் ஆக்னஸ் போல்சா பொஜென்கா அப்படிங்கிறது. அன்னை தெரசா அந்த வார்த்தைக்கு தான் இங்க மரியாதை. அன்னை அப்படின்ற வார்த்தைக்கு தான் இந்த இடத்துல மரியாதை கொடுத்திருக்கோம். ஒரு தாயானவர் தந்தையானவர் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, என் முகம் பார்க்கும் முன்பு, என் குரல் கேட்கும் முன்பு, என் குணம் அறியும் முன்பு என்னை நேசித்த இதயங்கள். எந்த ஆசிரியராவது இன்னொரு குழந்தை கருவில் இருக்கும் போது நேசிச்சிருக்கீங்களா? நேசிச்சிருக்கவே முடியாது. அன்னையாலையும் தந்தையாலையும் மட்டும்தான் முடியும். கருவில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தை ஊனமா பிறகுமா, மனநிலை குன்றி பிறகுமா, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பல கோடி கற்பனைகள் உங்கள் அறிவை விரிவு செய்யறதுலயோ உங்களுடைய அர்ப்பணிப்புலையோ தியாகத்துக்கோ ஈடே ஆகாது. ஒரு தாயின் தந்தையின் பல கோடி கற்பனைகள் ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே நாங்க ஓடுறோம். என் குழந்தை மனவளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தையா இருந்துச்சுன்னா நான் இன்னொரு இடம் தேடி ஓடுறேன். கண்டிப்பா நான் இல்லைன்னே சொல்லல. நான் பக்கத்துல என் கூட வச்சுக்கல. அதுக்குன்னு ஏதாவது ஒரு டீச்சர் இருக்காங்களா? அதுக்குன்னு ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்களா? நான் ஓடுறேன். இல்ல. ஏன் ஓடுறேன்? என் குழந்தை அங்க ஏதாவது கத்துக்காதா? என் குழந்தை அங்க ஏதாவது சரியாகி வந்துடாதா திரும்ப என்கிட்ட? இது ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு தாயானவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, தன்னலமற்ற உழைப்பு, கருணை, தியாகம், நல் பண்பு, நல்லொழுக்கம் இதை கற்றுக் கொடுப்பவள். ஒரு தாயானவள், ஒரு தந்தையானவன் எனக்கு, நமக்கு, நம் இனத்தையும், நம் தமிழ் இனத்தையும் இன்னும் பிற இனங்களையும் இனத்தையும் அறிமுகம்
சின்ன வயசுல உணவு கிடைக்கல, அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் வேலை முடிஞ்சு கொண்டு வர உணவு தான் அவங்களுக்கு ஒரு வேளை உணவு, ஒரு நாளுக்கான உணவு. மதிய நேரத்துல பள்ளியில எல்லாரும் படிச்சுட்டு மதிய உணவு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்க அண்ணாவும் மட்டும் தனியா ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, சாப்பாடு இல்லாம. அதனால அந்த கல்வி அறிவு அவருக்கு அவர் இழந்துட்டாரு. சின்ன வயசுல அந்த கல்வி அறிவை வந்து இழந்துட்டாரு. அதனால அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? இன்றும் சில குக்கிராமங்கள்ல எம்ஜிஆர் உயிரோட இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கவங்களா இருக்காங்க. வயசே ஆயிடும், அவங்களை தூக்கிட்டு வந்தா ஓட்டெல்லாம் போடுவாங்க, ரெட்டலைக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எம்ஜிஆர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்காக அவருடைய வாழ்க்கை கடவுள்னு போகலையே. அவருடைய வாழ்க்கையில ஆசிரியரே கிடையாது, அம்மா தானே. அம்மா தானே அவங்க இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வந்தாங்க. அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாடக குழுல சேர்த்து விட்டாங்க. நாடக குழுல சேர்ந்தாரு, நடிகர் ஆனாரு, கதாசிரியர் ஆனாரு, இயக்குனர் ஆனாரு. பன்முகன் திறன் கொண்டு ஒரு நாட்டையே ஆண்டுட்டு போயிருக்காருமா. அப்போ அந்த இடத்துல தந்தை தாய் அவங்களுடைய பங்கு இருந்தாலே போதும், ஆசிரியர் அந்த இடத்துல தேவையே படல. நம்ம அம்பேத்கர் கல்வி வகுப்பறைக்குள்ள இருந்து அவரால் கத்துக்க முடியல, வகுப்பறைக்கு வெளியே நின்று பாடத்தை கத்துக்கிட்டாரு. இன்னைக்கு அவரு இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். ஆசிரியரால் புறக்கணிக்கப்பட்டவர் தான். இன்னைக்கு அவர் இயற்றியதானே நம்ம வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ 8 மாத காலங்கள் கொரோனானால நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டோம். நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கிட்டோம். பெற்றோர்கள் மட்டும் இதையெல்லாம் பொருட்படுத்தாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்காக? அந்த குழந்தைக்கு தேவையான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எத்தனை ஆசிரியர்கள் இப்படி செய்வாங்க வேலையை? நான் நாளைக்கு சம்பளம் கொடுக்கலன்னு நடுவில் தர்ணா பண்ணுவோம் இல்லையா? அப்புறம் நம்ம எப்படி நீங்க வந்து ஒரு மாணவருடைய வளர்ச்சியில நாம முக்கிய பங்கு ஆற்றுகிறோம்னு சொல்றீங்க? ஒரு குழந்தையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 3 வயது பள்ளியில் சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறமோ 5 வயது பள்ளியில் சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறமோ தொடங்கப்படுறது இல்லைங்க, தாயின் கருவறையிலேயே தொடங்கப்படுறது. ஒரு தாய் தன் குழந்தையை என்னவாக உருவாக்க வேண்டும், ஒரு தந்தை தன் குழந்தை எப்படி வர வேண்டும் அப்படிங்கும் போது அந்த குழந்தை கருவில் வரும்பொழுதே தீர்மானிக்கிறாங்க. அதுவாக மாற்ற கூறிதான் நம்ம ஆசிரியர் உங்ககிட்ட கொடுக்கறது. இதெல்லாம்
அதே ஒரு தந்தை வெளியில 1000 கடன்காரர்களின் கிடுக்கு பிடியில் சிக்கிக் கொண்டாலும் வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான தந்தையாகவே தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார். ஒரு தாயுடைய அந்த வழி வேதனையானது 10 மாதங்கள்ல முடிவடையுது அப்படின்னா ஒரு தந்தையின் வேதனை அவருடைய ஆயுட்காலம் வரைக்கும் இருக்கு. அதனாலதான் சொல்றோம், ஒரு தாயின் இதயம் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சமம், ஒரு குழந்தையின் பள்ளிக்கூடத்திற்கு சமம், ஒரு தந்தையின் இதயம் 100 ஆசிரியர்களுக்கு சமம் என்று கூறி எங்கள் எதிரே அமர்ந்திருக்கும் சிறந்த பெற்றோர்களாகிய ஆசிரியர்களுக்கும் நடுவருக்கும் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் என் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தீர்ப்பினை எங்களுக்கே அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உருக்கமாக தாய்மையை பற்றி எவ்வளவுதான் நம் உலகத்தையே நாம் தெரிந்தாலும் கூட இந்த உலகத்துக்கு நம்மை கொண்டு வந்தவர்கள் தாய் தந்தையர். ஆகவே உலகத்திற்கு வந்த பிறகுதான் நாம் மற்ற உலகத்தை பார்க்கிறோம் என்று பாதித்தார். அன்னை தெரசாவுடைய பெயரை சொன்னால் நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியது வாய்ப்பு இல்லை. அன்னை என்றாலே தெரசா, ஐயா என்றால் பெரியார், அறிஞர் என்றால் அண்ணா. 1000 பேர் கலைஞர்கள் இருக்கலாம். கலைஞர் என்றால் கலைஞர் மு. கருணாநிதி. அதே போல அம்மா என்றால் ஜெயலலிதா அம்மையார். சட்டமேதை 1000 பேர் சட்டம் படித்திருக்கலாம். சட்டமேதை என்றால் டாக்டர் அம்பேத்கர். இவ்வாறு இந்த மனிதர்கள் எல்லாம் பொது பெயரை தன் பெயராக்கி கொண்டவர்கள். ஐயா என்பது பொது பெயர், ஆனால் ஐயா என்று சொன்னால் பெரியார் தான். அதே போல பல புரட்சிகளை உலக அளவிலே செய்திருக்கிறார்கள். பல தலைவர், புரட்சி தலைவர் என்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள். ஆகவே இந்த மாதிரியான அவர்களாம் தன் பெயரை பொதுவாக்கவில்லை, பொது பெயரை தன் பெயராக கொண்டார். அதான் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கு, முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும் என்று புரட்சி தலைவர் பாட்டில் அமையப்படும். ஆகவே அந்த தாய்மை உணர்வு, பொது பெயரெல்லாம் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி மிக உருக்கமாக ஒரு தாய் என்ற அதை உணர்ந்த காரணத்தினால தாய்மை அந்த ஒரே உருக்கமாக இல்லை. அப்ப அமைதியா இருந்தாங்க. இவ்வளவு ஒரு அப்பாவை பத்தி இருக்குங்க. யாருக்குமே யாரை பத்தி சொன்னா கூட அழுக சொல்றாங்க, அம்மாவை பத்தி சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நாளா வாட்ஸ்அப்ல பார்த்தோம்னா அப்பாவை பத்தி சொன்னாதான் அழுக சொல்லும். என்னமோ இந்த சீசன் அப்பா சீசன் பத்தில எவன் பார்த்தாலும் அப்பாவை பத்தியே சொல்லிட்டு இருக்கான். அப்பா வந்து வேறு மாதிரி, மண்ணுக்கு கீழே இருக்கிறது வேறு. அதனால அப்பா பத்தி யாருக்கும் தெரியதில்ல. மேல இருக்கிற தட்டு பூ காவு அம்மா மாதிரி. ஆனா அப்பா தான் ரொம்ப உயர்ந்தவர். அப்பா தான் வந்து அம்மா கூட கையில தான் அழைச்சிட்டு போவாங்க, மீறி போனா இடுப்புல தான் வைப்பாங்க. அப்ப இப்பெல்லாம் குழந்தைங்க எந்த தாய்மார் இடுப்புல வைக்க முடியறதில்ல. அந்த காலத்துல இடுப்புல வச்சுருவாங்க. அப்ப இப்ப என்ன பண்றாங்க, இடுப்புல வச்சா குழந்தை இருந்தா பஃப் மாதிரி ஜாக்கெட்ல வச்சுக்கிறான், பாயில முடிச்சுக்கிறான். அப்போ வந்து மிக அதிகபட்சமா தாயின் போல் குழந்தை இடுப்புல கூட வைக்கிறது இல்லை. ஆனால் தகப்பன் தன்னுடைய குழந்தையை தூக்கி தோல்ல வச்சுக்கிறான். தான் பார்க்காத உலகத்தை கூட என் பையன் பார்க்கட்டும் என்பதற்காகத்தான் தகப்பன் தன்னுடைய குழந்தையை தோளில் வைத்துக் கொள்கிறார். அம்மா அதிகபட்சம் இங்க போனா சரி, அதே இப்ப இல்ல, நடையோட வச்சுட்டு போன. சில பேர் சொல்றா நடந்து போனாவே அவங்க வந்து தரையில முடி போதுங்க அந்த பெண்ணுக்கு அப்படிமா. ஏங்க என் பொண்ணைக்கு உத்திரிக்கப்பட்டாங்க தலை முடி போதுங்க பூமியில. அவன் சொல்றா நடந்து போனாதான் வர சொன்னான். வந்து வல்லாகப்படுத்தாக போதுங்க, ஒட்டடிச்சாலும் போதும். ஆகவே அந்த மாதிரியான நிலைகள்லாம் இருக்கிற போது பெற்றோர்கள் ஸ்தானத்துல அவங்க நல்லா இருக்காங்க. பெற்றோர் தாய் பங்கு எப்படி தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும். நம்மளாம் கிராமங்களில் பார்த்துருக்கோம். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சோறு காலையில பழைய சோறு இருக்கும், நீராத்தை தனியா எடுத்து வச்சுட்டு அந்த சாதத்தை குழந்தைகள் ஊட்டுவாங்க. அந்த குழந்தைகள் சாப்பிட்டு அந்த தெம்பா போகணும் அப்படின்னு.
இந்த மாதிரியான தாயினுடைய அன்பு, அதே போல தகப்பனுடைய அன்பு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தாய்மை உணர்வு பெற்றோர்கள் அந்த அளவுக்கு தன் குழந்தைக்காக. ஆசிரியர் என்ன பெரிய தியானம் பண்ணிருக்கீங்க, நீங்க சம்பளம் வாங்குறீங்க, சம்பளம் வாங்க சொல்றீங்க, சம்பளம் குறைஞ்சி கொடுத்தா அதுக்கு மாதிரி நடத்துறீங்க, சம்பளம் அதிகமாக கொடுத்தா அது மாதிரி நடத்துறீங்க. என்ன தியாக உணர்வு உங்களுக்கு இருக்கு? பெற்றோர்களுக்கு தான் அதிக தியாக உணர்வு இருக்கு அப்படின்னு சோபா சொல்லியிருக்காங்க. ஐயா இவ்வளவு நாள சாரா இருந்தவரை இன்னைக்கு வேஷ்டிகள் தினம் அப்படின்னு சொல்லி வேஷ்டி கட்டி வந்த ஐயா, பள்ளியுடைய முதல்வர். என்ன நீங்க பெற்றோர்களா? அதெல்லாம் பணம் கொடுக்கலாம், எது வேணும் பணம் கொடுக்கலாம், ஃபீஸ் கொடுக்கலாம். பிடிஎம் மீட்டிங் போறோம்னா முக்கியமா நாங்க போறது பண வசூலுக்காக தான். அதை பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல கடைசியா ஃபீஸ் கட்டிடுங்க, கட்டினாதான் மேற்கொண்டு பரிசு எழுத முடியும். இப்போ பிடிஎம் மீட்டிங் அதுக்கு தான் நம்ம போடுறோம் அப்படின்லாம் சொல்றதுல ஐயா வந்து எவ்வளவுதான் இருக்கட்டும், பெற்றோர்கள் எவ்வளவுதான் நீங்க குழந்தைய வளர்த்து தாளாட்டி சீராட்டி நீங்க அடிச்சிட்டீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு வந்துருச்சுன்னா எல்லா குழந்தைகளுக்கும் நாங்க தான் பெற்றோர்கள். பெற்றோருக்கு பெற்றோராக இருக்கிறோம், ஆசிரியருக்கு ஆசிரியராக இருக்கோம், 2 in 1 பேப்பர் கார்டு ரெக்கார்டிங் இருக்கும். அப்படி என்று தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்க அருமை ஐயா முதல்வர் கவுல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடியாம் தமிழ் குடியில் பிறந்த நாம் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரே திருநாளாம் தை திருநாளாம், தமிழர் திருநாளாம், உழவர் திருநாளில் உங்கள் அனைவருக்கும் உழவர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலை ஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இளமனை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்து மற்றொரு இன்புற்றார் என கேட்டுகள் என்னாலோ என்னாலோ என்று புரட்சி கவி பாரதிதாசன் அவற்றை இன்று வரை கனகாவே வைத்திருக்கும் அன்பு நிலை பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, நடுவர் அவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிரணியினர் பாவம் குழம்பி போய் வந்திருக்காங்க. இத அவங்க பேச்சில இருந்து ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சிருக்கோம். மீனா வந்தாங்க, தாயின் தியாகம் என்ன லிப்ஸ்டிக் போடுறதா, செல்போன் வச்சுட்டு யூடியூப் பார்த்துட்டு இருக்கதா, பிள்ளைங்க கூட அம்மா அப்படின்னு டீ போ, நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வாங்கறதா? எந்த காலத்துல இருக்கீங்க? 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஏதாவது அக்கப்புறம் தத்த சொல்றீங்கன்னு பார்த்தா அவர் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. ராமசாரா அம்மா நினைச்சிருந்தா அந்த கடிதத்தை கிழித்து போட்டிருக்க முடியும். ஆனா அந்த கடிதத்தை வச்சு அன்னைக்கு ஆசிரியருக்கு அவப்பெயரை உருவாக்கி கொடுத்து ஆரம்பிச்சு வச்சு இன்னைய வரைக்கும் பெற்றோர்கள் ஆசிரியர் குறை சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா அந்த அம்மா பிள்ளைய வளர்த்துருக்கட்டும், அந்த பையன் பெரிய சயின்டிஸ்ட் ஆகட்டும், வேணாங்கல. ஆனா அந்த இடத்துல ஆசிரியரை அவமானப்படுத்தின ஒரு சுயநல பெற்றோரை தான் நான் பாக்குறேன். நீங்க இன்னமும் அப்படியேதான் இருக்கீங்க. வந்த எல்லாரும் அந்த சுயநலவாதிகளாகவே இங்க பேசிட்டு போயிருக்கீங்க. பின்னாடி ஒரு பாப்பா லாலிபாப் சாப்பிட்ற பாப்பா மட்டும் வந்துச்சு. அவரு பாவம், அவர் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு எவ்வளவு பெரிய படிப்பு பிசிக்ஸ் நமக்கு வருமா? பிசிக்ஸ் படிச்சுட்டு ஒரு வாத்தியார் ஆகி ஒரு டிஓ ஆகி ஒரு ரிட்டையர் போய் நீ யார் விளையாடல கேள்வி நடுவல நம்ம கூட்டி யாரும் வந்தோம்னு எடுத்துப்பாரு. இதுல உங்க வாத்தியார் விளையாட்டு சொல்லி கொடுத்தாரா? விளையாட்டு ஆசிரியர் யாராவது இருந்தால் அந்த பிள்ளை பாவம் சின்ன பிள்ளை மன்னித்து விடுது. ஏன்னா விளையாட்டு வாத்தியார் பையனும் பக்குவமா வளர்த்து போயிட்டு இருக்காரு. நாங்களாம் விளையாட்டுல முன்னுக்கு வந்தவங்க ஆசிரியரும் சொல்றாரு, நாங்களாம் லாஸ்ட் கூட தான் கேள்வி போயிடுவோம். அது அங்கேயே திரும்ப வந்துட்டாங்க, அங்கேயே பேசாதன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நாங்க எங்க காலத்துல விளையாட்டு அதிகம் இருந்துச்சு, இப்ப ஆக்டிவிட்டி கிளாஸ்லயே வந்துருச்சு. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைங்க ஆக்டிவிட்டியோட பாடத்தை கொடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. சரியா? விளையாட்டுத்தனமா பேசிட்டு பேசி மன்னிச்சிருவோம். வழக்கம் போல ஆசிரியருக்கு மன்னிப்பது என்பது பெரிய குணம். அதை மீண்டும் மன்னித்து அவர்களுக்கு வழக்கம் போல எடுத்துக்கணும். என்ன அப்புறம் அது டீச்சர் அது சொல்லிச்சான், நீங்க தானே சொல்லி கொடுக்குறீங்க. ஏன்னா அவங்க டீச்சர் சொல்லிச்சு, வீட்டுக்கு போன உடனே என்ன டீச்சர் சொல்லி கொடுத்துச்சு? ஒரு ஆசிரியருக்கு மரியாதையை கூட சொல்லிக் கொடுக்காத
பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதை நிச்சயமாக நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு எங்கள் சார்பாக பேசி அனைத்தாருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வரலாறு தெரியாம தயவு செஞ்சு பேசாதீங்க. என்ன பேசுறீங்க, குழம்பிட்டீங்க, பாவம் தெரியாம வந்துட்டோமே அப்படின்னு குழம்பிட்டீங்க, அதை ஏத்துக்கணும். பின்னாடி நேத்தியான ஒரு பாப்பா வந்துச்சு, பாவம். ஆனா நல்லா ஆக்ரோஷமா ஆச்சு வச்சு எங்க 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 இருந்துச்சு, என்ன கேட்டது, எங்க எனக்கு தெரியவே இல்லை, ஒண்ணும் புரியல, எங்க எங்க அப்படின்னு நல்ல கத்த பேசி கொடுத்த, இந்த மாதிரி பேச கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள். ஆனா பாவம், நீங்க வாத்தியார் சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளை, அதனாலதான் தவறான கருத்துக்களை எடுத்துக்கணும் அதுக்கு போடுறீங்க. என்ன மம்மிங்கம்மா டேடிங்கம்மா ஏன் ஹோம்ஒர்க் சொல்லி தர, நீ வீட்டுல அம்மாவா தானே இருக்கணும், உன்னை யார் வாத்தியார் சொல்லுது. இந்த பிரச்சனை எங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, தெரியாம சொல்லிட்டாங்க. டீச்சர் இஸ் செகண்ட் பேரண்ட், உண்மைதான். ஆசிரியர் இரண்டாவது பெற்றோர், உண்மைதான். 3 வயதுல கொண்டாந்து வகுப்பறையில விட்டா அந்த பிள்ளைக்கு மூக்கு ஒழுகினாலும் மோஷன் போனாலும் அந்த பிள்ளைக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் அந்த நேரத்துல ஹெல்பிங் டீச்சரை தேட முடியாத ஆசிரியர் உடனே அழைச்சிட்டு அந்த பிள்ளைக்கு உதவி செய்து பெற்றோரா அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு அத்தனையும் செய்து அந்த பிள்ளையை மிக சிறந்த குழந்தையாக நல்லபடியாக எல்லாத்தையும் சரி செய்து வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவரோட இருக்கு, தூக்கிட்டு தோட்ட தூக்கிட்டு அந்த ஆசிரியர் ஓடுறத பார்க்கணுமே. அது அப்புறம் கேட்பாங்க, ஏன் எங்களுக்கு சொல்லல அப்படின்னு. உங்களுக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நாங்க அதுக்காக நாங்க 4-5 பெற்றோர் பக்கத்து வீட்டு நம்பர்லாம் வாங்கி வைக்க வேண்டியிருக்கு, அந்த தெருவில் நம்பர்லாம் வாங்கி வைக்க வேண்டியிருக்கு. இவங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. சரி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து சரி வீட்டில் கொண்டாந்து விட்டுருவாங்க, நாங்கள் 2 பேரும் வீட்டில் இல்லை, சாயங்காலம் பஸ்ல அனுப்பி விட்டுருங்க. இது பெற்றோர் தியாகத்துல அந்த என்ன சொன்னாங்களோ அந்த தியாகத்துல சேர்த்துங்க, ரெஸ்டோர் பண்ணுங்க. என்ன இந்த மாதிரி இது வந்து மம்மிங்கம்மா டேடிங்கம்மா, நீங்க பெற்றோராகவே இருக்க தெரியாத நீங்க ஏன் ஆசிரியர் பணியில கொடுக்க வரீங்க? நீங்க படிச்சுட்ட மவதையா, கொஞ்ச நேரம் படிச்சுட்டீங்களா? சைக்காலஜி தெரிஞ்சவங்க மட்டும் தான் ஆசிரியரா இருக்கணும். நீங்க வேணா பயிற்சி கொடுங்க, சரி இப்படி செய்யலாம்னு சொல்லுங்க, இல்லாட்டினா ஆசிரியர் இருக்குங்க, ஆசிரியர் செஞ்சுக்கோங்க. ஹோம்ஒர்க் கொடுக்கணும் அனுப்பாங்க. எந்த காலத்துல இருக்கீங்க? பிள்ளைய கொஞ்சி 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 இன்றைக்கு பிள்ளைகளை எங்களுடன் குழாவி கொண்டு வளர்த்து கொண்டு இருக்கின்றோம். இத நீங்க ஏதோ அதான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பொறுத்துட்டீங்களா, இல்ல இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டீங்களான்னு தெரியல. ரேங்க் கார்டு அது பேரே தேர்ச்சி தர முன்னேற்ற அட்டைப்பா. முட்டை கல்வி முறையிலே மாத்து ஒட்டு மட்டும் மாற்றம். இவங்க ஒரு வேலையை கட்டினா கல்வி முறையிலே மாத்து படிப்பாங்க. அப்ப 18 வராதுங்க, நான் தான் உங்க பிள்ளைல யாரும் வெள்ளத்துக்கு அனுப்பாதீங்க. ஆசிரியர் பக்கம் வேண்டாம். நீ நான் வந்து இவங்க கேட்கறாங்க, நான் என் வயதுக்கு சம்பாதிக்கிறதா அறிவுக்கு சம்பாதிக்கிறதா? ஏன் பக்கத்துக்கு கேட்டதா நான் அறிவுக்கு சம்பாதிக்கிறது? உங்க பிள்ளைக்கு நீங்க தான் சம்பாதிக்கணும். நீங்க சரியா சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களை உங்க அம்மா அப்பா வளர்க்காதனாலதான் உங்க பிள்ளை அந்த உங்களை மாதிரி கஷ்டப்படுறதுதான் எங்களை போன்ற நல்ல ஆசிரியர்களை உங்க பிள்ளை ஒப்படைத்திருக்கிறீர்கள் என்பதை நினைவு கொள்ளுங்கள் பெற்றோர்களே. இன்றைக்கு நீங்கள் படும் கஷ்டம் 20 ஆண்டுகள் கழித்து உங்கள் குழந்தை படக்கூடாது என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். பின்னாடி அம்மா வந்தாங்க, அக்கா 2 அக்கா அக்கா அக்கா, அதனால 2 அக்கான்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அன்னை தெரசா. அன்னை தெரசா ஆசிரியர், அவன் வந்ததே ஆசிரியர் படிக்க, அங்க இருந்து இங்க வந்து மதத்தை போதிப்பதற்கு வந்தவர். அங்க கூட அன்னைய தான் அவங்களுக்கு கொடுத்தோம். ஆசிரியர் அள்ளி கொடுக்கிறவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பான். தனக்கு எந்த மாதிரி வச்சுக்கல. எங்கேயாவது ஆசிரியர் அடைமொழி வச்சு பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஆசிரியர் அடைமொழி வச்சு பார்த்துருக்கீங்களா? அன்னை தந்தை எல்லாத்தையும் அள்ளிக்கோ, எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ, இப்போ எடுத்துக்கோ, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம் நாங்க. ஆனா தயவு செஞ்சு இனிமேலும் ஆசிரியர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கார்கள்.
சொல்லியிருப்பாங்க. ஆமா அதாங்க சோபாரணி அப்படியாவது மாத்தி 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 ஓடிக்கிட்டே இருக்காங்களா? ஏன் ஒரு பள்ளிக்கூடத்தில் கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியாதா உங்களுக்கு? ஒரு பள்ளிக்கூடத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணி வைக்க தெரியாதா? இதை கூட சரியாக செய்யாத நீங்க தான் குழந்தையை பக்குவமாக வளர்த்தவங்களை கொண்டு போய் பெரிய உயர்வு கொண்டு போக போறீங்களா? நீங்க பெரும் பங்கெல்லாம் வைக்கல, பெரும் தீங்கு வைக்கிறீர்கள். இதை நான் உங்க மேல் குற்றச்சாட்டை வைக்கிறேன். நீங்கள் பெரும் பங்கு வைக்கவே இல்லை. ஏன்னா பையனை வீட்டில் கொடுத்து செல்போனை வச்சு விளையாடு, டிவி பார்க்கலாம், அம்மாங்களாம் இந்த சில இருக்கும். இதெல்லாம் எங்க அணியில் ரொம்ப அர்த்தமா பதிவு பண்ணிட்டாங்க. பையனை பிடிச்சி அடிச்சுட வேண்டியது. இப்ப அம்மாக்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க, அப்பாக்கள் வெண்ணை ஆயிட்டாங்க. அம்மாக்கள் வந்து முழுக்க முழுக்க ஆசிரியர்களா மாறிட்டாங்க. அந்த சந்திரமுகில மாறி இருக்கிற அப்படிமாங்க அந்த மாதிரி முழுசா மாறி இருக்கிறாங்க. இவங்க அவ்வளவு சீக்கிரமே கொண்டுட்டே வர முடியாது. ஒரு தலைமுறை போய் இன்னொரு தலைமுறைக்கு பாவம் என்ற குழந்தைகள். அடுத்தது மாணவர்கள்ல உங்களுக்கு என்ன வேலை? குழந்தைகள்னு சொல்லுங்க, என் புள்ள, என் குழந்தை, என் மகன் சொல்லுங்க. மாணவர்கள் உங்களுக்கு என்ன வேலை? ஏன் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நான் உங்கள்கிட்ட நேரம் வந்து சேர்த்துக்கு சில உறவுகள் கேட்கிறேன், சொல்லுங்க. மாமியார்னா யாரை இணை உறவு என்ன யார் சொல்லுவீங்க? ஏன் மைக்க கையில் எடுங்க, எல்லாரும் கேட்கணும். மாமியார்னா அவங்க இணை உறவு என்ன சொல்லுவீங்க? கொழுந்தியா வச்சுங்க. அவங்களுக்கு அதான் பிடிக்குமா? நான் என்ன அடுத்தது கணவன் யாரை சொல்லுவீங்க? மனைவி. நிச்சயமா. பக்தன் தெய்வம். இறைவன் வச்சுக்கலாங்க. தொழிலாளி ஐயா முதலாளி. ஒரு மாணவன் யாரையா சொல்லணும்? ஆசிரியர் சொல்லணும். ஆசிரியர் தான் சொல்லணும். இதுக்கு மேல நமக்கு என்ன வேலை இருக்கு? நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மன்னிக்க தெரிந்தவன் மாமனிதன், ஆசிரியர் அனைத்தையும் மன்னிக்க தெரிந்திருக்கிறான். அன்பு நிறை ஆசிரியர் சமுதாயமே, மாணவ சமுதாயமே, இதோ இவர்களையும் மன்னித்து விடுங்கள். வழக்கம் போல் பாவம் இயேசுநாதர் கடைசியில சிலையில நின்றுட்டு தொங்கிட்டு விழா கத்தியால குத்துனன்னு சொல்றாரு. இறைவா, ஆண்டவரே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்தார்கள், இவர்களை மன்னின்னு சொன்னாரு. இப்ப இயேசுநாதர் இடத்துல இருந்து சொல்றேன், மக்களே இவர்களை மன்னித்து விடுங்கள், பாவம் பிழைத்து போகட்டும். ஐயா கொஞ்சம் வேகமாகவே சொல்லணும். எங்கே ஒரு ஆசிரியரின் கைகள் கட்டப்பட்டிருக்கிறதோ அங்கே ஒரு சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. இதை கொஞ்சம் வேகமாகவே நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஆசிரியர்களை தயவு செய்து கைகளை கட்டாதீர்கள், கைகளை தட்டுங்கள். அவர்கள் இன்னும் உற்சாகமாகி உங்கள் பிள்ளைகளை இன்னும் பெரிய உயரத்தில் கொண்டு செல்வார்கள் என்பதை உங்களுக்கு இந்த இடத்துல நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா, வருஷத்துக்கு ஒரு ஆசிரியர் தினம் பத்தாதுங்க, கூடாதுங்க. பத்தாதுங்க இல்ல, கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆசிரியருக்கான தினமாக கொண்டாடப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறான். அவன் காலையில எழுந்திருக்கிற அந்த நைட்டு தூங்குற கூட மாணவரை பத்தி நினைச்சிட்டு இருக்கான். அவன் குடும்பத்தை பத்தி நினைக்கிறதே கிடையாது ஒவ்வொரு ஆசிரியரும். இன்றைக்கு அவ்வளவு பிக்கப்படுங்களோட ஓடிட்டு இருக்கோம். அதனால ஒவ்வொரு தினமும் ஆசிரியருக்கான நினைவு தினமாக நினைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தினமும் ஆசிரியர் கொண்டாடப்பட வேண்டும். செலிப்ரேஷன் வார்த்தை யூஸ் பண்றேன். ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டும். இதை அழுத்தமாக பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரு சமீபத்தில் ஒரு கொட்டேஷன் படிச்சேன், ஆசிரியர் எங்கு போற்றப்படவில்லையோ அங்கு சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக நம் சமூகம் சீரழியாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆசிரியர்கள் போற்றப்பட வேண்டும். தயவு செய்து பெற்றோர்களே நம்புங்கள், உங்கள் குழந்தைகள் ஒரு நல்ல உயரத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அது ஆசிரியர்களால் மட்டுமே முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆசிரியர்கள் கெட்ட ஆசிரியர் நல்ல ஆசிரியர் என்று யாரும் இல்லை. ஆனால் பெற்றோரின் தீய பெற்றோரை பார்த்திருக்கின்றோம், நல்ல தூய பெற்றோரையும் பார்த்திருக்கின்றோம். ஆசிரியர்கள் அனுபவம் குறைந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் ஆசிரியர் கெட்ட எண்ணத்தோடு பள்ளிக்கு வரமாட்டான், கெட்ட ஆசிரியர் இருக்கவே மாட்டான். எனவே எந்த ஆசிரியரும் நல்ல ஆசிரியர் தான், நல்ல ஆசாரியர் தான் உங்கள் பிள்ளையை ஒப்படைத்திருக்கிறோம் என்று நம்புங்கள். நடுவர் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே இந்த வார்த்தையோடு தான் ஆரம்பிச்சார். ஆசான் என்பவர் கல்விக்குரியவர். முடிஞ்சு போச்சு, எழுதி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அங்கேயே அவர் திருப்பி எழுதிட்டு தான் வந்திருக்கிறார் நினைக்கிறேன்.
ஐயா இப்போ சமீபத்தில் இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை வீணடிக்கிறாங்கிறதுக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் நிறைவு செய்யறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு பெரிய ஆய்வு, இந்த ஆய்வு இப்போ கடந்த 2-3 ஆண்டுகளாக இதை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பெற்றோர் பிள்ளைகளை என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள போகணும், ஏசி ரூம்குள்ள போட்டு பொத்திக்கிறாங்க, வெளியே போகக்கூடாது. அதிகபட்சம் எங்க வெளியே இருப்பாங்கன்னா வீட்டுக்கு வந்தோன்னு சின்ன ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து டியூஷன் போ, வீட்டில் நாங்கள் டிவி பார்க்கணும், நீ டியூஷன் போயிரு, தியாகத்தில் லிஸ்ட்ல சேர்த்து வந்து டியூஷன் போயிடுவான். போயிட்டு வந்தோடனே திரும்ப வீட்டுக்கு வந்துடுவான். காலையில எழுந்திரிச்ச உடனே அவன் ஸ்க்ரூ பண்ணி அவன் ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு அவன் உடம்புல தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு ஒரு ஃபீவர் இருக்கு, அவன் பையன் நல்லா இருக்கான், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வாய்க்குள்ள வச்சு அமுக்கி திணிச்சு ஓடுன்னு வண்டியில ஏற்றி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப என்னாச்சுன்னா, நாமெல்லாம் ஒரு காலத்துல பள்ளி மாணவர்களாக இருக்கும்போது மாமரத்துல ஏறி கீழே விழுவோங்க, எழுந்திருச்சு ஓடிடுவோங்க கரைச்சு விட்டுட்டு. இன்னைக்கு பையன் வகுப்பறையில கிரவுண்ட்ல சும்மா ஒரு கண்ணு தள்ளி கீழே விழுந்தான்னா எறும்பு தூள் தூளா போயிருதுங்க. இதுதான் இன்றைக்கு, அதாவது HIV மாதிரி இது மிகப்பெரிய வியாதியாக அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட போகிறது என்பதை இன்றைய ஆய்வுகள் மேற்கோட்டு காட்டி வருகிறது. பெற்றோர்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைய பொத்தி வைக்கிற செய்யறாங்க. ஆசிரியர்கள் வாழ சன்லைட் தான் வைட்டமின் D கொடுக்கிற பெஸ்ட் நேச்சுரல் மெடிசின். அந்த சன்லைட்டுக்கு பிள்ளைய கூட்டிட்டு வந்து வகுப்பறை வெளியில போங்கன்னு நாங்கெல்லாம் தரணும் ஆசிரியர்களை. ஆசிரியர்களே ஓப்பன் டோர் ஆக்டிவிட்டிக்கு மாறுறாங்க. வேற லீவு விட்டு இந்த 10 மாசம் வீட்டுல பிள்ளைங்க செல்போனோடையும் டிவியோடையும் இன்டர்நெட்டோடையும் கட்டுப்பட்டு வீணாகி கிடைக்கிறார்கள். அதனால அடுத்த தலைமுறைக்கு இங்க பெரிய பாதிப்பை இந்த பெற்றோர்களே கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நல்லதொரு தீர்ப்பை தாருங்கள் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய குழந்தை நன்றாக சாப்பிட வேண்டும், நல்லாக உறங்க வேண்டும், நல்ல வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இவ்வளவும் கடன்பட்டு செய்கிறார். அப்ப பெற்றோர்கள் இல்லை என்றால் அந்த குழந்தை கிடையாது, குழந்தை இல்லை என்றால் மாணவர் தீர்வு சொல்ல முடியுமா? இப்ப பெற்றோர்கள் மட்டும் நல்ல வசதி வாய்ப்பு உள்ள பெற்றோர்களா இருக்காங்க, அவங்களுக்கு சரியான ஆசிரியர் அமையவில்லை என்றால் இவ்வளவுதான் வசதி வாய்ப்பு இருக்கட்டும், வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல எம்ஜிஆருக்கு வாதியார் கிடையாது, ஆனா அவர் வாதியார் தான் கூப்பிட்டாங்க. வாதியார் தான் எம்ஜிஆர் தான். இப்ப புரட்சி தலைவர் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வாதியார் படத்துக்கு போலாமாங்க, வாதியாரே இல்லாதவர் வாதியார் என்று அழைக்கப்பட்டார். அப்ப பெற்றோர்களோட போதுமா? அவங்க வாதியாரே கிடையாது. விதிவிலக்கான எல்லாம் விதியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. விதிவிலக்காக யாரும் முன்னேறிப்பாங்க. ஆசிரியருடைய பங்கு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. சதாம் ஹுசைன் என்ற ஒரு சர்வாதிகாரியை பற்றி உங்களுக்கு தெரியும். சிகரெட் குடிக்கிறான், நான் தொட மாட்டேன் என்று சொல்லி இது ஒன்றும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்ப ஆசிரியருடைய தாக்கம் எவ்வளவு? வைரமுத்து சொல்லுவார், என்னுடைய ஆசிரியரை பற்றி யாராவது குறை சொன்னால் என்னுடைய சட்டை எரிகிறது. அவ்வளவு எனக்கு கோபம், என்னுடைய ஆசிரியரை பற்றி குறை சொன்னார். சரி, அப்ப கொடுக்க ஆசிரியர் தானா, ஆசிரியர் சொல்லிடலாமா? அந்த காலம் இந்த காலத்துல மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, குழந்தையோட எண்ணிக்கை அதிகமாகி போச்சு. அப்போ பெற்றோர்களும் கவனிக்கணும். இப்போ ஒரு நாள் 24 மணி நேரம்னா அவன் பள்ளிக்கூடத்துல 8 மணி நேரம் தான் இருக்கான், 16 மணி நேரம் வீட்டுல இருக்கான். அப்ப வீட்டுல இருக்கும்போது அவனுக்கு உற்சாகம் கிடைக்குது, ஒரு வாழ்வியல் திறன்கள் நேர்மையா இருக்கணும். அப்பா அவன் நேர்மையா இருந்தா அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப வாழ்வியல் திறன், நல்லது கெட்டது, சொந்த பந்தங்கள், உணர்வுகள், உறவுகள், இவற்றையெல்லாம் அவன் வீட்டில் தான் தெரிஞ்சு முடியும். அவன் வீட்டில் தான் அவன் உற்சாகப்படும். சரி, வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா எவ்வளோ அப்படி வசதிக்காரங்க, டே நிறைய மார்க்கு கூட வாங்கினா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், டூர் அழைச்சிட்டு போறேன் என்று உற்சாகப்படுத்துவார்கள். அவர்களால் ஊக்கப்படுத்த முடியாது. பள்ளிக்கு அவன் வருகிற போது ஆசிரியர்,
இதை நல்லா படிக்கலாம், இசையில் அதிக ஆர்வமா இருக்கான், இவன் செஸ் போர்டு நல்லா விளையாடுறான். யாருமே பேரண்ட் என் பையன் நல்லா செஸ் போர்டு விளையாட நீங்க பாருங்க, கிளாஸ்ல விளையாடுறத வச்சு ஆசிரியர் சொல்லுவாங்க அதெல்லாம் டேலண்டா இருக்கான், விளையாட்டுல ஆர்வமா இருக்கான், ஓவியத்தில் நல்லா போடுறான், டிராயிங் நல்லா போடுறான், எழுத்து நல்லா எழுதலாம் என்று ஒரு தனித்திறமையை கண்டுபிடிப்பது ஆசிரியர். அங்கதான் சரி. அப்போ அதனாலதான் ஒரு அரசியல் குமரி ஒரு திரைப்படத்துல பட்டுக்கோட்டை கல்யாணத்துல ஒரு பாடம் எழுதிப்பார். சின்ன பையிலே செய்தி கேளுடா, அந்த வரியில நான் சொல்ல போகிறதையெல்லாம் கவனமா கேட்டான்னு சொல்லிட்டு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி, அதுவே ஆசையோடு ஈன்றவளுக்கு நீ தரும் மகிழ்ச்சி. அப்போ ஒரு வளர்ச்சி என்பது ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி, அதுதான் முன்னேற்றம். அப்போ ஒரு மாணவன் ஒரு குழந்தை ஆள் வளரணும். நம்ம டீச்சர் எல்லா பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா? ஈவினிங்ல எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த காலத்தில் வாங்கி கொடுத்தா 5 பேர் 4 பேர் இருப்பாங்க. இப்ப உங்க கரஸ்பாண்டன்ட் இருக்காரு, சரவணன் சார் இருக்காருன்னா அவர் நல்லா விளையாடக்கூடிய திறமையான பையன்களுக்கெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அவர் சொந்த செலவு நிறைய வாங்கி கொடுப்பாரு. அதே மாதிரி எல்லாத்தாலையும் முடியுமா? அது பெற்றோர்கள் தான் அந்த பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும். அதான் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. அப்போ அவனுடைய அவனுடைய உடம்பானது வளர்ச்சி பெறுவதற்கு பெற்றோர்கள் தான் இருந்து பக்கத்துல இருந்து அவனை கண்காணிக்க முடியும், ஒரு நல்ல ஒரு உடல் அமைப்பு ஏற்படுத்த முடியும். அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னாங்க, உடல் வடிவினை தரக்கூடியது பெற்றோர், அந்த உள்ளத்தை செதுக்கக்கூடியவர்கள், உள்ளத்திற்கு வடிவம் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். ஒரு நல்லவனாகவும் கெட்டவன் அன்னை வளர்ப்பதில்லை, அதிலே ஒரு மேதை ஆவதோ ஒரு சாதாரண ஆளாகிறதோ ஆசிரியருடைய வழிகாட்டுதல். அதே போல இறை அன்பு, ஐஏஎஸ் நிறைய பேட்டியில பார்த்துருப்பீங்க. இறை அன்பு சொல்றாரு, இறை அன்பு யாருக்கு நிறைய பேர் அறிவுரை சொல்லுவாங்க, மாணவர்களுக்கு தான் அறிவுரை சொல்றதா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? நான் கல்லூரியில் படிக்கின்ற போது என்னுடைய பேராசிரியர் ஒரு பெயரை சொல்லி அவர் என்னை நீ எப்படியாவது ஐஏஎஸ் ஆக தகுதியானு சொல்லி நீ ஊக்கப்படுத்தினா, எனக்கு அறிவுரை வழங்கினார், மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார், அதனாலதான் நீ நான் ஐஏஎஸ் ஆகியிருக்கேன். ஆகவே அவருடைய வழியிலே நானும் மாணவர்களுக்காக அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்றார். உளவியல் ரீதியா பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முக்கோணம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு பக்கம் ஆசிரியர், ஒரு பக்கம் பெற்றோர்கள், இவங்க 2 பேரும் இணைந்து செயல்படும் போதுதான் மாணவன் உச்சாணிக்கு செல்ல முடியும். அந்த முக்கோணத்தை ஆகவே இல்ல இந்த வெளிக்காட்டு சொல்லலாமா, இவங்களுக்கு 50% அவங்களுக்கு 50% சொல்ல முடியுமா? அதுவும் இடத்துக்கு இடம் மாறுபடும். வசதி படைந்த பெற்றோர்கள் டாக்டர், இங்க பக்கத்துல பேரணியில ஒரே குடும்பத்துல இருந்து 2 பேர் அரசு பள்ளி ஏற்படுத்திருந்தாங்க, அக்கா தம்பிய. அப்ப அந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் பெற்றோரே எந்த ஒரு இது கிடையாது, ஆசிரியர்கள். அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு குறையுது. இப்ப அந்த இடத்துல ஆசிரியர்களுடைய பங்கு அதிகமா இருக்கு. ஆகவே சவுண்டா கொடுத்தாலும் சரியா வருமா? வராது. ஏன்னா சூழலை பொறுத்து மாறுபடும். இன்னும் கடமை உணர்வோடு தியாக மனப்பான்மையோடு கூடுதலாக பணியாற்ற வேண்டிய கட்டம் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் ஆசிரியர், தலைமை ஆசிரியர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற உயர் திரு டி. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி கண்ணான கருத்துக்களை தந்து முத்துக்களை போன்ற சொற்களை கொண்டு இன்முகத்துடன் இந்நிகழ்ச்சியை நடுவராக வழிநடத்தி தீர்வு வழங்கிய ஐயா அவர்களுக்கு எம் மரகதம் பள்ளி சிற்பிகளின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. சாந்தம் நிறைந்த உதவும் மனப்பான்மை கொண்ட லட்சியம் நிறைந்த மனதோடு ஆளும் எங்களது பள்ளி நிறுவனர் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்முகத்தோடும் தோழமையோடும் உற்சாகத்தோடும் உணர்வுகள் நிறைந்தும் இவ்விழாவினை சிறப்பித்து தந்த எம் பள்ளியின்
எங்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கி வழிநடத்தும் திரு கமலையா அவர்களுக்கும், அம்மா என்ற சொல்லுக்கு உரித்தான எம் மரகதம் அம்மா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவிக்கிறோம். சிறந்த தலைமை பண்பு, அனுபவம் மிக்க பேச்சாற்றல் மிகுந்த நமது பள்ளி முதல்வர் அவர்களுக்கு ஆசிரியர்கள் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவின் மூலம் எம் பள்ளி பருவத்தையும் கல்லூரி காலத்தையும் மீண்டும் மலரச் செய்து மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இவ்விழாவிற்கு மேலும் அழகு சேர்த்த என்னுடன் இணைந்து பணியாற்றும் எனது ஆசிரியர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் இங்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.